सदा सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं जानकीकान्तस्मरणं नमः पार्वतीपतये। बोला पुण्डलीकवरदा समस्त सद्गुरुनाथ महाराज की, सद्गुरु विट्ठलदास महाराज की, समस्त साधु मंडली की, आंजनेय मूर्ति की। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगोकं सत्यं परं धीमहि। यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकादराजुहाव पुत्रेति तन्वयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये। मुखं करोति वाचालं पङ्कुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतोदयमङ्गलम्। मुखं करोति वाचालं पङ्कुं लङ्घयते गिरिं यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतोजयमङ्गलम्। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। श्रीरामस्य कथाप्रसङ्गसमये वल्मीकजन्मास्वयं श्रीकृष्णामृतगानवर्षसमये वैयासगिस्सोऽभवत्। श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमानये वसभो योऽनन्तरामो यतिः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तन्नमामि हरिं परम्। சர்வேஸ்வரனான பகவான் சிருஷ்டி பண்ண இந்த லோகத்தில் 4 யுகங்கள், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகங்கள். ஒவ்வொரு யுகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய தன்மை ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொருத்தா அந்தந்த யுகத்துடைய தர்மத்தை அவலம்பித்து கரையேறி போகும். தியாயன் முன்னே சொன்னது போல தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி. ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி கரையேறும். அவளுக்கு அந்த தகுதி இருக்கும், அந்த சக்தி இருக்கும். இந்த கலியுகத்தில் எப்படின்னா நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய நாமத்தை மட்டுமே வச்சு கரையேற முடியும். ஏன் கரையேற முடியும்? பகவான் நாம் மீதி தர்மம்லாம் பிரயோஜனப்படாதான்னா அது சக்தி குறைஞ்சு போச்சா அப்படின்னா அது சக்தி குறையவே இல்லை, நம்மளுடைய தகுதி குறைஞ்சு போச்சு. யஜ்ஞயாகாதிகள் பண்ணணும்னா திரவிய சுத்தி வேணும், கர்மசுத்தி வேணும், மந்திர சுத்தி வேணும், ரித்விக்கள் அவலம்பிச்சு இருக்கணும். இது போல பலவிதமான சுத்தி அதுக்கு தேவைப்படுறது. அதனால் யாகம் செய்ய முடியும். இது போல ஒவ்வொரு காரியத்துக்கும் அது நம்மளுடைய தகுதியை எதிர்பார்க்கு. அதுவே நாம சங்கீர்த்தனம்னா எப்படின்னா நிற்கும் போதும் நடக்கும் போதும் கிடக்கும் போதும் எப்படி இருந்தாலும் நாமும் சொல்கிறாங்கிறார் ஆழ்வார். நீ உட்காரும் போது நிற்கும் போது துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், நாமகேதா உட்டா உட்டு. நீ படுக்கையிலேருந்து எந்திருந்து ப்ரஷ் பண்ண அப்புறம்தான், பல்லு தேய்ச்ச அப்புறம்தான் ஒரு தர்மம் ஆரம்பம்னு பேசிக் ரூல். ஆனால் அது கூட தேவையில்லை இந்த நாம சொல்கிறது. என்ன பண்ணலாம்? படுக்கையிலேருந்து எந்திக்கிற காலத்திலேயே நாமகேதா உட்டா உட்டு.
படிக்கலேன்னு எந்துக்கிறப்பாரு, அப்பயே இந்த நாமத்தை சொல்லு. தப்பு இல்லையா அப்படின்னா தப்பே கிடையாது. உன்னை கரையேத்தனம்னு நினைச்சா அந்த நாமத்தை இப்படி நீ அந்த கேட்வேவை திறந்து வச்சாதான் நீ கரை ஏறுவ. இல்லை அதற்கு 100 விதிமுறை விதிச்சுட்டா அதனாலேயே இவன் கரையேற மாட்டான். சொல்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுன்னு பேசாம இருப்பான். இவனால கரையேற முடியாது. நம்ம மேல ஒரு கருணை வச்சு அந்த நாமத்துக்கு இப்படி ஒரு விதிமுறையெல்லாம் வேண்டாம், எதுவுமே கிடையாது, பல்லு கூட தேய்க்க வேண்டாம், ஸ்நானம் கூட பண்ண வேண்டாம், என்ன பண்ண வாக்க திறந்து நாமம் சொன்னா போதும். அது ஒன்று மாத்திரம்தான் நம்மளை இந்த கலியுகத்திலேருந்து கரை சேர்க்கும்ங்கிறார். இவ்வளோ சுலபப்படுத்தி கொடுத்தது எதற்காகன்னா இந்த பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்காக. இந்த பகவானுடைய நாமத்தை எப்படி சொல்லிட்டு இருந்த மகான்கள்லாம் இவ்வளோ சுலபப்படுத்தி கொடுத்தா எதற்காகன்னா இப்படியாவது நீ கரையேறுவியாங்கிற ஒரு எண்ணத்தினால நாமாவை இவ்வளோ சுலபமாக்கி கொடுத்தா. மேலே நாரதர் சொல்ல போறார், வியாசாச்சாரியால் எத்தனையோ புராணங்கள் பண்ணியிருக்கார், 18 புராணங்கள் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த பாகவதத்துக்கு என்ன தனி சிறப்பு அப்படின்னா, நிறைய சிறப்புகள் சொன்னாலும் பகவானோட 28 அவதாரத்தை சேர்ந்தாப்புல சொன்ன ஒரு கிரந்தம் உண்டுன்னா அது ஸ்ரீமத் பாகவதம். அதற்கு மேலே சாட்சாத் கிருஷ்ணஸ்வரூபம்னு முன்னாடியே சொல்லியாச்சு. அதற்கு மேலே என்னன்னா, வியாக்கியானம் ஆரம்பிக்கிற காலத்திலேயே சொல்றார், மித்த புராணங்கள் மாதிரி இல்லை, எதற்கு பிராதானியம் கொடுத்து இந்த வியாசாச்சாரியால் இந்த கிரந்தத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னா, குணானுவர்ணன பிரதானம் ஸ்ரீமத் பாகவத சாஸ்திரம் பிராரப்சு. குணத்துக்கும் நாமத்துக்கும் பகவானுடைய லீலைகளுக்கும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ண கிரந்தம் இந்த பாகவதம். அதனால தான் இதற்கு தனி சிறப்பு. இப்போ பாகவதமோ மற்ற கதைகள்லாம் வியாசாச்சாரியால் பண்ணியிருந்தாலும் என்னன்னா அதிலெல்லாம் கதை முக்கியமாக இருக்கும், பகவானுடைய நாமம் குணகணங்கள்லாம் அம்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த கதையில் எப்படின்னா நாமத்துக்கு பிராதானியம் கொடுத்து நாமத்தையே வச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணதுனாலேயே இது ஒரு முக்கியமான கிரந்தம், இந்த கலியுகத்தில் கை கொடுக்கக்கூடிய கிரந்தம். இந்த பாகவதம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கிறது, எந்த ரூபமாக கிடைக்கிறதுனா, சௌனகாதி மகரிஷிகள் சத்ரயாகம் பண்ற காலத்தில், சத்ரயாக மத்தியத்தில் சூத பௌராணிகர் முன்னதே சொன்னது போல ரோமகர்ஷனுடைய புத்திரரான சூத பௌராணிகர் வியாசாச்சாரியாளுக்கு பல சிஷ்யால், அதில் ஒருத்தர் ரோமகர்ஷனர். எதனால அவருக்கு ரோமகர்ஷனர் பேருன்னா, அவர் அப்படி கதை சொன்னார்னா ரோமாஞ்சம் ஏற்படுமா. கிருஷ்ண கதையோ ராமகதையோ குணகணங்கள் எப்படி சொன்னாலும் அந்த வர்ணிக்கிற காலத்தில் அவருடைய கதை எப்படி இருக்கும்னா அடுத்த வாளுக்கு மயிர்கூச்சலை ஏற்படுத்துமா. அப்பேற்பட்ட குணத்தை வர்ணிக்கக்கூடியவராம். அதனாலேயே அவர் பகவத்குணம் அப்படி சொல்றதுனாலேயே அவருடைய காரண பேர் ரோமகர்ஷனர். அவருடைய புத்திரர் இந்த சூத பௌராணிகர். பிராமண சன்னியாசி தான், ஆனால் யஜ்ஞசாலைக்கு அப்பப்போ பகவத்குணம் சொல்லிகிட்டே இருக்கும். எதனால யஜ்ஞசாலையில் பகவத்குணம்னா இப்போ போல கிடையாது. அப்பெல்லாம் ஒரு யாகம்னா பல வருஷங்கள் சாத்தியமான யாகமாக இருக்கும். இன்னைக்கு ஆரம்பித்தோம் நாளைக்கு முடிச்சோன்னு இருக்காது ஒரு கிரியை போல். பல வருஷ சாத்தியமான யாகம்ங்கிறதுனால மனசு எப்படின்னா தண்ணீரை போல, நம்ம தண்ணீருக்கு சூடை ஏற்றுறோம், சூட்லேருந்து அடுப்பில் வச்சு சுட பண்ணிவிட்டு இறக்கி வச்சா அந்த சூடு எவ்வளோ நேரம் இருக்குன்னா கொஞ்ச நேரம் இருக்கும், திருப்பி கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா திருப்பி பச்சை ஜலமாக மாறிடும். அதுபோல தான் நம்மளுடைய மனசு ஒரு நிலையில கொண்டு போய் பகவத் ஸ்மரணமாவோ பகவத் சிந்தனையாவோ பகவானுடைய தியானமாவோ கொண்டு போய் வச்சா இருக்கும். எவ்வளோ நேரம்னா குறைச்ச அவகாசத்தில் தான் இருக்கும். திருப்பி என்னன்னா திருப்பி இந்த லௌகீக காரியத்துக்கு வந்துடும். ஏன்னா நம்ம ஒன்றும் ஞானி கிடையாது, மகான்கள் கிடையாது, அதை விரும்புகிறவாளும் கிடையாது. அதுதான் அதில் முக்கியம். விரும்புகிறவாளாக இருந்தால் மனசு அதே பரிபாகத்தில் வச்சுக்கணும்னு நினைப்பா. நம்மளுக்கு அப்படி ஒரு நினப்பு இல்லை. தப்பி தவறி இப்படி கதை போல ஏதோ ஒரு சத்சங்கங்களில் கடந்து மனசை கொண்டு போய் அப்படி வச்சாலும் வச்ச மனசு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ திருப்பி பழையபடி நம்மளுடைய அந்த பழைய காரியக்கிரமத்துக்கே வந்துடும். வெந்நீரை எப்படி சூடு பண்ணி வச்சா திருப்பி பச்சை ஜலமாக மாறுறதோ அதுபோல நம்ம மனசு திருப்பி அதே பரிபாகத்துக்கு வந்துடும். அதுலேயே இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா சந்ததமா தாரையை போல இந்த பகவத் சிந்தனமோ பகவத் தியானமோ பகவானுடைய குணங்களோ எல்லாம் இருந்துட்டே இருந்ததுன்னா மனசு அதே நிலையிலே. யாகம்ங்கிறது ஒரு
சுத்தமான ஒரு கர்மா, பல வருஷ சாத்தியமான யாகம்னு சொல்லியாச்சு. யாகம் எது பர்யந்தம் இருக்கும்னா கார்த்தால ஆரம்பிச்சா காரியக்கிரமம் மத்தியான பர்யந்தம் தான். அதற்கு மேலே அவகாசம் நிறைய இருக்கும். அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ரிஷிகள்னா அந்த யாகம் பண்ற காலத்துல அந்த கிரியை பண்ணுவா. மத்தியானத்துக்கு மேல போஜனாந்தரம் என்ன பண்ணுவான்னா, போஜனாத்பரம் என்ன பண்ணுவான்னா, இது போல பகவத் குணங்களை யாகசாலையில வச்சிடுவோம். அதனாலதான் தர்மபுத்திரருடைய யாகசாலையில பகவத்குணம், அந்த ராமருடைய அஸ்வமேத மகாமண்டபத்துல யாக மத்தியத்துல அந்த குழந்தைகள் கானம் பண்ணா, அது போல இந்த பாகவதம் எங்க அரங்கேறுதுன்னா இந்த சத்திரயாகத்தினுடைய மத்தியில. ஏன் யாகசாலையில வச்சிருக்கா அப்படின்னா அந்த மனசை அதே பரிபாகத்துல வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கா. அது போல அந்த சத்திரயாகம் நடக்கிறது எங்க நடக்கிறதுனா, நிமிஷே அநிமிஷ க்ஷேத்ரே ரிஷய சௌனகாதயா சத்ரம் சொர்க்காய லோகாய சகஸ்ர சமமாசதா. 1000 வருஷ சாத்தியமான யாகம். யாக மத்தியத்துல இது போல ஒரு காரியக்கிரமம் பகவத்குணம் ஏற்படுத்தியிருக்கா. அந்த யாகசாலைக்கு பல தடவை இந்த சூத பௌராணிக்கரே பல தடவை பகவத்குணத்தை சொல்லியிருக்கார். தயேகதா துமுனயா பிராதருகுதகுதாக்னயா சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுகு இதமாதராத். அப்படி யாகசாலைக்கு அந்த சூத பௌராணிகர்கிட்ட ஒரு பிரஷ்னம் பண்றான். நீங்க நிறைய பகவத்குணம் சொல்லியிருக்கேள், பல முறை வந்திருக்கேள், பல குணங்களை சொல்லியிருக்கேள், எங்களுக்கு சில சந்தேகங்கள், அதை நீங்க நிவர்த்தி பண்ணணும். இந்த தடவை என்ன சந்தேகம்னா 6 விதமான சந்தேகங்கள். பூரீணி பூரி கர்மாணி ஸ்ரோதவ்யானி விபாகசா அத்தः சாதோத்ரயத்சாரம் சமுத்ரித்ய மனீஷயா பிராயேன அல்பாயுஷः சப்யः கலாவஸ்மின் யுகே ஜனா மந்தஹ சுமந்தமதயः மந்தபாக்யாக்யுபத்ருதா. சூதஜானாசி பத்ரம் தே பகவான் சாத்வதாம் பதிः தேவக்யா வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகீர்ஷயா அதாக்யாஹி ஹரேர்தீமன்னே அவதாரகதா சுபா லீலா வததஸ்வைரம் ஈஸ்வரஸ்யாத்மமாயயா கிருதவான் கில வீர்யாணி சஹராமேன கேசவः அதிமர்த்தியானி பகவான் கூடக்கபடமானுஜா ப்ரூஹி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மணி ஸ்வானாகாஷ்டா மதுனோபேதே தர்மக்கம் சரணங்கதா. 6 விதமான கேள்விகள், பிரஷ்னங்கள். எவ்வளவோ காரியங்கள் தர்மங்கள் இருக்கு. எதனால எந்த காரியத்தை பண்ணா 100க்கு 100 பலனை கொடுக்கும், இந்த காரியம் 100க்கு 100 பலனை கொடுக்கும், 100% சித்தியை கொடுக்கக்கூடியதான காரியம் எது, அதை நீங்க எங்களுக்கு எடுத்து சொல்லணும். அந்த தர்மம் எது? ஒரு தர்மத்தை இப்ப அனுஷ்டானம் பண்ணா 100க்கு 100 பலனை கொடுக்கறதான தர்மமா இருக்கு, அதை எங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, எவ்வளவோ விதமான விஷயங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் சாரமா ஒன்று இருக்குமோனோ அந்த சாரத்தை எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. வேதத்தினுடைய சாரம் இல்ல, எல்லாத்தினுடைய சாரம்னு ஒன்று இருக்குமோனோ, சகல வேதத்தினுடைய சாரம் இது, அதை எங்களுக்கு நீங்க உபதேசம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, பகவான் கிருஷ்ணாவதாரம் எதற்காக பண்ணினோம்? ஏன்னா முடியுள்ள வம்சத்தை தியாகம் பண்ணி முடியில்லாத யாதவ குலத்துல பகவான் பிறந்தான். எது குலத்துல ஏன் பிறந்தான்? அழகா அந்த குருனுடைய வம்சத்துல பிறந்தா ராஜ்யம் கிரீடம் கிடைச்சிருக்கும் பகவான். அதை விட்டுவிட்டு எதுவுடைய வம்சத்துல பிறந்து ஒரு கிரீடம் இல்லை, ராஜ்யம் இல்லை, யாதவ ஜனங்களோட பகவான் இருந்தானே, ஏன் அந்த வம்சத்தை தியாகம் பண்ணி இதுல பிறந்தோம்? அது மட்டும் இல்ல, பகவான் இதை தவிர எத்தனை அவதாரங்கள் பண்ணியிருக்கார். கிருஷ்ணாவதாரம் பண்ண பகவான் பலராம சுவாமியோட சேர்ந்து இன்னும் என்னென்ன லீலைகள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லும். அதற்கு மேல பகவான் எத்தனை அவதாரம் இன்னும் பண்ணியிருக்கார், இதை தவிர இன்னும் எத்தனை அவதாரங்கள் பண்ணியிருக்கார். பகவான் எதற்காக அவதாரம் பண்ணாருன்னு நீங்க எல்லாரும் சொல்றான்னா, தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்கு, துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம், தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு. பகவானுடைய வருஷம் எவ்வளோன்னா சில வருஷ காலங்கள் தான் பகவான் மனுஷனாக இந்த பூமியில நடிக்கிறான், பிறந்து நடிக்கிறான். அப்படி இருக்கிற பகவான் இருக்கும்போது தர்ம பரிபாலனம் மாறுதே தவிர, பகவான் வைகுண்டம் 125 வருஷம் இல்லை ராமாவதாரம் முடிஞ்சு போன பிறகு அப்படி தர்ம பரிபாலனம் தர்ம பரிபாலனார்த்தம் இருந்தான் பகவான். அவன் போன பிறகு அந்த தர்மம் யாரை போய் சரணம் அடைஞ்சது? தர்மக்கம் சரணங்கதா.
அவன் இருக்கும்போது பகவான் ரட்சணை பண்ணான். பகவான் போன பிறகு அந்த தர்மம் யாரை போய் அண்டினது? அது யாரு சரணாகதி பண்ண? அதை யார் ரட்சிக்கிறா? இது போல ஒரு 6 கேள்விகளை கேட்டோன்னு உடனே முதல்ல அந்த தன்னுடைய குருவான வியாசாச்சாரியாளுக்கு முதல்ல ஒரு நமஸ்கார். யம் பிரௌரஜன் தமனுபேதமபேத கிருத்தியம் துவைபாயனோ விரஹகாதராஜுஹாவ புத்ரேதி தன்வயதயா தரவோபிநேதுஹு தம் சர்வபூதஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரமேகம் அத்தியாத்மதீபம் மதிதிதீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாக புராணகுக்கியம் தம் வியாசசோனுமுபயாமி குரும் முனீனாம். வியாசாச்சாரியாளுக்கு நமஸ்காரம். எதற்காக நமஸ்காரம்னா, தம் கருணையா ஆக. இந்த பாகவதத்தை எப்படி கொடுத்தாருன்னா, நம்ம மேலெல்லாம் கருணை வச்சு கொடுத்தார். லோகத்துல ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறா, அவ உத்தாரணமாகறதுக்கு ஒரே வழி இந்த பாகவதம் தான். நம்ம மேல ஒரு கருணை வச்சு இந்த பாகவத்தை கொடுத்திருக்கார். அந்த வியாசருக்கு ஒரு நமஸ்காரம். அது மட்டும் இல்லை, அவருடைய புத்திரரான சுகாச்சாரியாளுக்கு ஒரு நமஸ்காரம். 2 பேருக்கும் ஒவ்வொரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு, நீங்க கேட்டேலே கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது நீங்க கேட்டது. முனையா சாது புருஷ்டோகம் பவத்பிகி லோகமங்களம். நீங்க கேட்ட கேள்வி லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்க போறது. ஏன்னா நீங்க பிரஷ்னம் பண்ணதுனால தான் நான் பதில் சொல்ல போறேன். இந்த பாகவதம் கிடைக்க போறது. அதனாலேயே நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. நீங்க கேட்டேல் எது தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது, 100க்கு 100 பலனை கொடுக்கக்கூடிய தர்மம் எதுன்னு நீங்க கேட்டேல், சவைப்பும் சாம்பரோ தர்மஹா யதோ பக்தி ரஜோக்ஷஜே. 100க்கு 100 பலனை குடிக்கக்கூடிய தர்மம், எந்த காலத்திலையும் சோட போகாத ஒரு தர்மம் உண்டுன்னா அது பக்தி பண்றது தான். பக்திங்கிறது ஒண்ணுதான். அந்த பக்தி இருக்கே, அதை பண்ணோன்னா அது 100க்கு 100 பலனை கொடுக்கும். அந்த பக்தி இப்ப நம்ம பண்றதை வச்சு பக்தின்னு விவகாரத்தில் எடுத்துக்க கூடாது. எந்த பக்தின்னா, மகான்கள்லாம் பண்றாளே பக்தி, அது போல. யாரை போலனா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பிரம்மேந்திரர் பண்ணாலே அது போல உள்ள பக்தி, போதேந்திரால் பண்ணாரே அது போல உள்ள பக்தி, ஞானேஸ்வர மகாராஜ் பண்ணாரே அது போல உள்ள பக்தி. ஏன்னா அவள்லாம் சந்நியாசிகள், ஞானிகள், எல்லாத்தையும் திறந்த மகான்கள். ஆனா ப்ரூஹி முகுந்தேத்திங்கிறார் பிரம்மேந்திரா. அவருக்கு என்ன வேணும்? வஸ்திரம் இல்லை, கௌபீனம் இல்லை, கடிசூத்திரம் இல்லை. ஆனா அவர் வாக்கிலேருந்து ப்ரூஹி முகுந்தேதி ரச்சனே ப்ரூஹி முகுந்தேத்திங்கிறார். எதுவுமே வேண்டான்னு இருக்கிற அவர் கிருஷ்ணான்னு கூப்பிடுறாரே, அந்த பக்தியை தான் சொல்றோம். எந்த பக்தினா, அகைதுகி அப்ரதிஹதா. நம்ம பண்ற பக்தி எப்படின்னா, நன்னா பிள்ளையார்கிட்ட நன்னா மனமுருகி வேண்டிக்கிறோம், பிரார்த்தனை பண்றோம், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில என்னன்னா, ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு முழத்துக்கு லிஸ்ட்டை கொடுத்துறோம், இன்னென்ன காரியம் எனக்கு நீ பண்ணித்தரணும். நம்ம எப்படி ஆயிட்டோம்னா, பண்ற பக்திக்கு விலை பேசிட்டோம். எப்படின்னா, பிரகலாத சுவாமி இதே தான் சொல்றாரு. அப்பா உனக்கு என்னடா வரன் வேணுங்கிறான் சுவாமி நரசிம்மர். எனக்கு வரன் வேண்டாங்கிற, வரன் உங்ககிட்ட கேட்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை எனக்கு வரனா கொடு. ஏன்பா அப்படி சொல்ற? ஏதாவது வரன் கேட்டா உடனே அவன் சொல்றான், நீ என்ன வியாபாரியான்னு கேட்கிறார் பிரகலாத சுவாமி. நீ அங்கேருந்து வர்றது, உன்னை நான் கஷ்டப்பட்டு பிரத்யட்சமா பார்க்கறது, பார்க்கிற கால பார்க்க முடியாத உன்னை பார்த்த பிறகு அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது, அதை வரனா இல்லடா ஏதாவது கேளுன்னு கேட்கிற காலத்துல அவர் சொல்றார், நீ என்ன வியாபாரியான்னு கேட்கிறார். தஸ்கர சேவகோவணிக்கு நீ என்ன வியாபாரியா? வியாபாரி தான் என்ன பண்ணுவான், கடையில போய் 5 ரூபா பணம் கொடுத்தோன்னா 5 ரூபாய்க்குள்ள பொருளை கொடுக்குறான். வியாபாரி சொல்ல முடியாது, நான் பொருள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல முடியாது. உடனே இந்த கிரகஸ்தா சொல்லுவான், நான் பணம் கொடுத்துருக்கேன்மா. அதே போல கிரகஸ்தன் நான் உங்ககிட்ட உனக்கு பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்ல முடியாது. அவன் உடனே சொல்லுவான், நான் உனக்கு பொருள் கொடுத்துருக்கேனேம்மா. அது போல பரஸ்பரம் சரியா போயிடுது. அது போல பக்திங்கிறது எப்படி இருக்கணும், நம்ம பண்றதெல்லாம் வியாபாரி போல உள்ள. பிரகலாத சுவாமி சொல்ல பக்தி தான் நம்மலாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பக்தியும் பண்ணிட்டு ஒரு துண்டு சீட்டை நீட்டிடுவோம், அதற்கு அது சரியா போயிடுது. பிரகலாத சுவாமி சொன்னது இதை தான் சொல்லும். ஆனா இங்க இவர் எதை சொல்றாருன்னா, எல்லாத்தையும் பண்ணிட்டு பிரம்மேந்திரால் மாதிரி ப்ரூஹி முகுந்தேத்தின்னு கிளம்பி போயிடணும் பகவானை ஸ்மரிச்சுட்டு. அவருக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே வேண்டாம். ஆனா அவர் ப்ரூஹி முகுந்தேத்திங்கிற. ஞானேஸ்வரர் அதே போலதான், எதுவுமே வேண்டாம், அவர் ராமகிருஷ்ண கோவிந்தான், ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்றார். இது போல எல்லா மகான்களும்
எல்லாத்தையும் திறந்தவா பக்தி பண்றாளே அந்த பக்தியை தான் சொல்றா. அகைதுகி அப்ரதிஹதா, எதுவுமே வேண்டான்னு ஒரு பக்தி பண்றாளே அதுதான் அகைதுகி அப்ரதிஹதா. யயாத்மா சம்பிரசீததி வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராக்யம் ஞானஞ்சயத ஹைதுகம். இப்படியே பக்தி மார்க்கத்தை பக்தியை அவலம்பிச்சு எதுவுமே வேண்டாம பகவான்கிட்ட பக்தி பண்ணிட்டே இருந்தா போருமா? ஞானம் வைராக்கியம் அதெல்லாம் சம்பாதிச்சுக்கணும்னு பிரயத்தனம் பட வேண்டாமா? இப்படியே இருந்தா போருமா? பக்தி மட்டும் பண்ணிட்டு இருந்தா போருமான்னா போருங்கிறார். நீ ஒழுங்கான முறையில ஸ்ரத்தையாக பக்தியை பண்ணிட்டு வந்தேன்னா அந்த பக்தி என்ன பண்ணும்? அகைதுகி, இப்படி ஒரு பக்தியை பண்ணிட்டு வந்தா அந்த பக்தி எதுல கொண்டு போய் ஒரு நாள் விடும்னா ஜனயத்யாசு வைராக்கியம் ஞானஞ்ச யதஹைதுகம். பக்தியை நீ பண்ணினா முன்னே சொன்னது போல பக்தியோட குழந்தைகள் தான் ஞானமும் வைராக்கியம். இதை பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா அந்த வைராக்கியம் ஞானமும் உங்ககிட்ட வந்து சேர்ந்து. அதற்கு மேல என்ன எண்ணம் வேணும் அப்படின்னா கர்மானுஷ்டானம் பண்றதோ யோக மார்க்கமோ எல்லாம் பண்ணும்போது என்ன எண்ணம் இருக்கணும் அப்படின்னா தர்ம சுனிஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதா சுயா நோட்பாதையே யதிரதிம் ஸ்ரமயேவ ஹி கேவலம். எந்த மார்க்கத்தை நீ பல மார்க்கங்கள்ல பகவான் அடைய பிரயாசப்பட்டு இருக்கோம். யோக மார்க்கம், கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், பல மார்க்கத்துல பிரயாசப்பட்டு இருக்கோம். எண்ணம் எதுவாக இருக்கணும்னா என்னைக்கா இருந்தாலும் கடைசியில அந்த பகவான்கிட்ட போய் இது அத்தனையும் சமர்ப்பணம், அவனுக்கு அர்ப்பண புத்தியோடு தான் இது அத்தனையும் பண்ணணும். அப்படி நீ அர்ப்பண புத்தியே இல்லாம கர்மாவை பண்ற, ஆனா அந்த கர்மாவை பண்ற காலத்துல பகவானை மறந்துட்டு நீ கர்மாவை பண்ணா பிரயோஜனப்படாது. ஒருவேளை நீ ஒரு யோக மார்க்கத்துல இருக்க, அஷ்டாங்க யோக மார்க்கத்துல பகவானை மறந்து இந்த அஷ்டாங்க யோகம் பண்ணா பிரயோஜனப்படாது. ஒருவேளை ஒரு ஞான மார்க்கத்துல இருக்க, பகவானையே மறந்துட்டு நீ ஞான மார்க்கத்துல இருந்தா, அதுவும் எந்த மார்க்கத்துல இருந்தாலும் பகவானை தியாகம் பண்ணிவிட்டு அவனை மறந்துட்டு நீ இந்த மார்க்கத்துல இருந்தா அதுல என்னன்னா ஸ்ரமயேவகி கேவலம். என்ன எண்ணம் இருக்கணும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அனுஷ்டானம் பண்றதுடைய பிரயோஜனமே அந்த பகவத் அர்ப்பணம்ங்கிற எண்ணம் இருக்கணும். ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திஹி ஹரிதோஷணம். நம்ம பண்ற தர்மத்தினுடைய பலன் அந்த பகவானை நேரடியாக பார்க்கறதுங்கிற எண்ணத்தோட எல்லா மார்க்கத்திலையும் பிரவர்த்திக்கணும். கர்ம மார்க்கமோ ஞான மார்க்கமோ பக்தி மார்க்கமோ எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த புத்தியை தான் தரணும். அதை விட்டுட்டு ஒரு திமிரு ஒரு அகம்பாவத்தை தப்பித்தவரி கூட கொடுத்துடக்கூடாது. கர்மா பண்றது எதற்குன்னா சித்தஸ்ய சுத்தையே கர்ம நட்டு வஸ்தூபலப்தையேங்கிற. கர்மாவை ரொம்ப நாள் பண்ணிட்டே இருந்தேன்னா அது சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி ஆச்சுன்னா அது பகவான்கிட்ட கொண்டு போய் விடணும். அப்படி சித்த சுத்தி ஆச்சுன்னா தான் அந்த கர்மா ஒழுங்கா நடக்கிறதுன்னு அர்த்தம். இப்படி கர்மாவெல்லாம் பண்ணிவிட்டு பகவானை தியாகம் பண்ணிட்டா அந்த கர்மா ஒழுங்கா நடக்கலைன்னு அதை வச்சே தெரிஞ்சுக்கும். என்ன எண்ணம் இருக்கணும்னா சுனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திஹி ஹரிதோஷணம். இந்த ஒரு பகவதர்ப்பணம் புத்தி பக்தியோட சேர்ந்து கர்மா இருந்ததுன்னா அவன் பண்ற கர்மா கரெக்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இது எல்லாத்தையும் அலட்சியப்படுத்தி விட்டு அவன் வேறொரு மார்க்கத்துல பிரயாணம் பண்ணிட்டு பகவானே வேண்டாம்னு இருந்தான்னா அவன் போற மார்க்கம் சரியா இல்லைன்னு இதை வச்சே தெரிஞ்சுக்கோணும். ஒருத்தர் கதைக்கு வாங்கன்னு ஒருத்தர் கூப்பிட்டாருன்னா நான் வரமாட்டேன், எனக்கு கதையெல்லாம் பிடிக்காது அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அப்ப அவன் வேறொரு மார்க்கத்துல இருக்கானே, அவன் பண்ற காரியம் சரியா இல்லைன்னு அர்த்தம். அதை இதை வச்சு தெரிஞ்சுக்கோன்னார். எல்லாம் சரி தெரியா இருந்து கதையில ஒரு ருச்சி பக்தி ஸ்ரத்தை இருந்ததுன்னா அவன் போற மார்க்கம் சரியா இருக்கு. அப்படியே பக்தி ஸ்ரத்தையில ருச்சி இல்லை, அவன் பண்ற காரியத்துல தான் அவனுக்கு நாட்டம் இருக்குன்னா பக்தியை தியாகம் பண்ணி அப்படி இருந்தான்னா அவன் போற மார்க்கம் சரியில்லை. ஆக மொத்தத்துல என்னன்னா நம்ம பண்ற காரியத்துல பகவானோட சேர்ந்து சேர்ந்து பகவதர்ப்பண புத்தி இருக்கணும். அவனை பார்க்கறதுக்காக தான் இத்தனை காரியங்கிற எண்ணம் மனசுல இருந்துட்டே இருக்கும். அப்படி இந்த பகவத் கதைக்கு ருச்சி வரணும்னா என்ன பண்ணணும்? இப்போ வரலன்னா சரியா பண்ணணும்னு அர்த்தம், சரியா பண்ணலைன்னு அர்த்தம். அந்த ருச்சி வரணும் ஏற்படுத்திக்கணும்னா என்ன பண்ணணும்? பகவத் கதையில பக்தி வரணும்னா என்ன பண்ணணும்? அதற்கு சொல்றார் சிஸ்ரூஷோ ஸ்ரத்ததானானாம் வாசுதேவ் கதா ருச்சிஹி ஸ்யான்மஹத் சேவையா விப்ராஹ புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். மகான்களோட அனுகமனம் பண்ணி அவளுக்கு சிஸ்ரூஷ கொஞ்சம் பண்ணிட்டே இருக்கணும். அது மட்டுமானா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத்துங்கிற
நிறைய தீர்த்தாடம் க்ஷேத்ராடனம் போகணும், தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணணும். இப்படி மகான்களுக்கு சேவை பண்றது, ஒவ்வொரு க்ஷேத்திரமா போய் தரிசனம் பண்றது, ஒவ்வொரு தீர்த்தமா போய் ஸ்நானம் பண்ணிண்டே இருந்தோம்னா அது எதுல கொண்டு போய் விடும்னா அந்த பகவானுடைய கதையில ருச்சியை ஏற்படுத்தும். இவ்வளோ பண்ணினா பகவதர்ப்பண புத்தி இருக்கணும், பகவானை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கணும், கதையில ருச்சி இருக்கணும். அது இல்லைன்னா அது எப்படி வளர்த்துக்கிறது? எப்படி வளர்த்துக்கிறதுனா மகான்களுக்கு சேவை பண்ணணும், அவளோட அனுகமனம் பண்ணணும், அவளுக்கு சிசுரூஷ பண்ணணும், தீர்த்தாடனம் க்ஷேத்ராடனம் போகணும். அப்படி போனேன்னா என்ன ஆகும்னா வாசுதேவ கதா ருச்சி, அது உனக்கு சித்தியாகும். அப்படி வாசுதேவ கதையில உனக்கு ருச்சி வந்து கதையை கேட்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும்னா சின்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணஹா புண்ணியஸ்ரவண கீர்த்தனஹா நஷ்டப்பிராயேஷ்வபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவத்யுத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. அப்படி 2 மணி நேரம் ஒருத்தன் வந்து உட்காந்து ஸ்ரத்தையாக கதை கேட்க ஆரம்பிச்சான்னா அவன் ஹிருதயத்தில் இருக்கிற அந்த கெட்டதெல்லாம் நீக்கிடும். அப்படி உட்காந்து கேட்க ஆரம்பிச்சாலே போரும். நஷ்டப்பிராயேஷ்வபத்ரேஷு நித்தியம், அப்படி நித்தியப்படிக்க அந்த பாகவதாளுக்கு சேவை பண்ணிட்டு தீர்த்தங்கள்லாம் போய் க்ஷேத்திரங்கள்லாம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா கதையில ருச்சி வரும். அப்படி அவன் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி கதையில வந்து உட்கார்ந்தானா பகவத்யுத்தம ஸ்லோகே, அந்த கதையை கேட்டா என்னாகும்னா பக்திர் பவதி நைஷ்டிகி, பக்தி அவனுக்கு சித்தியாகும். இதுதான் அதனுடைய கிரமம். ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர அப்படி பக்தி சித்தியா எடுத்துன்னா கதை எப்படி கேட்பான்? தன்னை மறந்து இன்னும் கதை கேட்காரு. அப்படி தன்னை மறந்து கதை கேட்டா என்ன ஆகும்னா ஸ்ருண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணஹா புண்ணியஸ்ரவண கீர்த்தனஹா கிருத்யந்தஸ்தஹா ஹபத்ராணி சுவிதுனோதி சுகிருத் சதாம். தன்னை மறந்து அப்படி கதை கேட்க ஆரம்பிச்சுட்டேன்னா பகவான் என்ன பண்ணுவான்? வைகுண்டத்தை தியாகம் பண்ணுவான். கிருத்யந்தஸ்தஹா அபத்ராணி, உன் ஹிருதயத்துல வந்து உட்காந்துண்டு உன் ஹிருதயத்துல இருக்கிற கல்மஷத்தெல்லாம் போக்கிண்டு உன்னுடைய ஹிருதயத்திலே குடிகொண்டு இருப்பான். இதுதான் அதனுடைய ரூட்டு. பக்தி இல்லாதவனுக்கு எப்படி பக்தி வரும்? வந்த பக்தி ஸ்திரமாகிறதுக்கு என்ன பண்றது? ஸ்திரமான பிறகு ஆயிடுத்துனா என்ன ஆகும்னா பகவான் உனக்கு பக்தி வந்து நீ கதை கேட்டேன்னா பகவான் வைகுண்டத்தில் இருக்க மாட்டான். அங்க பூட்டிட்டு நேரா யாரு சந்தையாக கதை கேட்கிறாளோ அவளோட ஹிருதயத்துல ஹிருத்யந்தஸ்தஹா அபத்ரான், உள்ள இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் விரட்டிவிட்டு விதுனோதி சுகிருத் சதாம், அவளுக்கு எப்பொழுதும் நல்லத்தையே பண்ணிட்டு அங்கேயே இருப்பான். இதுதான் அதனுடைய வழி. இதை சொல்லி பூர்த்தி பண்ணிவிட்டு இந்த பக்தியை கொடுக்கக்கூடிய கிரந்தம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். பேர்பட்டதான இந்த பாகவதம் தான் நீங்க கேட்டேலே இந்த 6 கேள்வி, அதற்கு விடை சொல்லணும்னா இந்த பாகவதத்தை தான் சொல்லணும். இந்த பாகவதம் யார் யாருக்கு சொல்றதுன்னா பகவான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார், பிரம்மா அதை நாரதருக்கு உபதேசம் பண்ணார், நாரதர் அதை வியாசாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணார், அந்த வியாசாச்சாரியால் தன்னுடைய புத்திரரான சுகாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணார், அந்த சுகாச்சாரியால் ஆபத்து காலத்துல கங்கா தீரம் பிராமண சாபத்தினால ஓடி வந்த பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணார், அந்த பரீட்சித்துக்கு அபயம் கொடுக்கிற காலத்துல சுகாச்சாரியால் அந்த கங்கா தீரத்துல இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ற காலத்துல கோடி ரிஷிகள் உட்கார்ந்து கேட்டா அந்த கோடி ரிஷிகள்ல ஒருத்தனாக நானும் இருந்து கேட்டேன். என் புத்தி சக்திக்கு எவ்வளோ நான் கிரகிச்சுட்டேனோ புரிஞ்சுட்டேனோ அதை உங்களுக்கு நான் இப்ப உபதேசம் பண்றேன், இந்த கதையை சொல்றேன். யதாதீதம் யதாமதி அப்படின்னு இந்த பாகவத புராணத்தை ஆரம்பிக்கும். 6 கேள்விகள், அதற்கு பதில் எது சொல்லணும்னா வியாசாச்சாரியால் பண்ண இந்த பாகவதம் தான் சொல்லும். இப்படி சொல்லி அவர் இந்த கதையை ஆரம்பிக்க போனார். உடனே அவ பார்த்தா 6 கேள்விகள் கேட்டா 6 கேள்விக்கு பதிலாக இத்தனையும் சொல்லி பக்தி வளர்றது எப்படி அதனுடைய ரூட்டெல்லாம் சொன்னார். அந்த பக்தி முழுமையா இருக்கக்கூடிய இந்த பாகவதத்தை உபதேசம் பண்றேன்னு சொன்னார். எப்படின்னா இந்த பிரகாரம் எந்த பிரகாரத்துல இந்த பாகவதம் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத சொல்லி அந்த பாகவதத்தை ஆரம்பிக்க போறோம். இப்படி ஆரம்பிக்க போனா அதுலேருந்து ஒரு 3 கேள்விகள் கேட்டு 6 கேள்விக்கு பதில் சொன்னார். அந்த 6க்கு பதில் சொல்றத பதில்லேருந்து ஒரு 3 கேள்விகள் கேட்டான். சூத மகாபாக வேதனோ வததாம்பர கதாம் பாகவதீம் புண்ணியாம் யதாக பகவான் சுகா தஸ்ய புத்திரஹ மகாயோகி சமதிங் நிர்விகல்பகஹ ஏகாந்தமதிருன்ரூடா கூடோ மூடைவேயதே சாம்ராட்டே கஸ்யவா ஹேதோஹ பாண்டூனாம் மானவர்தனஹ பாயோபவிஷ்டம் கங்காயாம்
அநாதித்யாதிராட்சியம். 3 கேள்விகள் கேட்குறா. நீங்க சொன்ன பதில்லேருந்து 3 கேள்விகள் எங்களுக்கு தோன்றது. என்னன்னா, இந்த வியாசாச்சாரியால் வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு சொல்ற வியாசாச்சாரியால் எத்தனையோ புராணங்கள் பண்ணியிருக்கார். ஏன் இந்த பாகவதம் பண்ணார்? எங்க பண்ணார்? எப்ப பண்ணார்? அதற்கு மேல சுகாச்சாரியால சொல்ற காலத்துல பிறக்கும் போதே ஞானி, பிறந்தப்புறம் ஞானி இல்லை, பிறக்கும் போதே ஞானி. அவர் ஞானியா இருக்கிற சுகாச்சாரியால் அத்தியன கிரமத்தில் அவ அப்பாட்ட இந்த பாகவதத்தை எப்படி கட்டுந்தார்? அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு, சுகம் அத்தியாபயாமாசான்னு சொல்லியிருக்கார். சுகர் அவ அப்பாட்ட கத்துண்ட பாகவதம் ஒரு இடத்துல அவரால் இருக்க முடியாது, இருந்து எப்படி இந்த பாகவதத்தை கத்துண்டார்? அதற்கு மேல சுகாச்சாரியால் பிரம்மனிஷ்டர் ஞானி. ஞானினாலே அத்வைத்தம் கிடையாது, துவைத்த பாவம் இல்லாதவான்னு அர்த்தம். துவைத்த பாவம் இல்லாதவளால என்னமா பாகவதம், அப்பா பாகவதம், உபதேசம், ஒரு கிரந்தம் கற்றுக்கிறது இப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ ஞானி. அவளுக்கு என்னன்னா சர்வம் பிரம்மமயன்னு சுத்திரவா. அப்படி இருக்கிற சுகாச்சாரியாளுக்கு என்னமா ஒரு இடத்துல உட்காந்து அவ அப்பாட்ட அத்தியன கிரமத்துல பாகவத்தை கத்துண்டார். அதுவும் எப்பேற்பட்ட சுகாச்சாரியான்னா ஸ்திரீ பும்பிதா நது சுதத்திய விவித்த. ஞானிங்கிறது எப்பேற்பட்ட ஞானினா, எய்தாப்புல நிற்கிறது மரமா, செடியா, கொடியா, மிருகமா, ஸ்திரீயா, புருஷனா ஒண்ணுமே தெரியாது. அந்த பாகவத் அவர் எப்படி பாகவதம் ஒரு இடத்துல போய் கத்துண்டார்? ஞானியால எப்படி இதுல ஈடுபட முடிஞ்சது? துவைத பாவம் இருந்தாதானே கத்துக்கிறதுங்கிறது. அது எப்படி அவருக்கு சித்தியாச்சு? அதற்கு மேல பஞ்சபாண்டவாளுடைய வம்சத்துல வந்த பரீட்சித்து அபய காலத்துல வந்து நமஸ்காரம் பண்ணார், பாகவதம் உபதேசம் பண்ணார்னு சொன்னேன். பாண்டவ குலம்ங்கிறது எப்பேற்பட்ட குலம்னா, பிராமணால தெய்வமாக பூஜிக்கக்கூடிய குலம். மேல கதையிலே வரப்போறது. உத்தர என்ன பண்றான்னா, இந்த பஞ்சபாண்டவாளுடைய குழந்தைய வதம் பண்ணி விடுறா. வதம் பண்ண உடனே அந்த அர்ஜுனன் என்ன பண்றா, அந்த வதம் பண்ண அந்த அஸ்வத்தாமாவை பிடிச்சு கொண்டு போய் போட்டுடுறான் பாஞ்சாலினுடைய கால் அடியில போட்டு வதம் பண்ண போறான். உடனே அவன் சொல்றான், முச்சதாம் முச்சதாமேஷா பிராமணா நிதராம் குரு. இவனை எதுவுமே பண்ணாதீங்க, விட்டுடுங்க, அவுத்து விடுங்கன்னா, கொலை பண்ணாதீங்க, இல்லை கையே கட்டாதீங்க, அவுத்து விடுங்க. ஏன்னா பிராமணா, முதல்ல அவன் பிராமணன், அவனை இம்சை பண்ணக்கூடாது, கழுத்தை வெட்டக்கூடாது, கையை கட்டக்கூடாது. நிதராம் குரு, குரு வேற கிடையாது, குரு புத்திரன் வேற கிடையாது. அதற்கு மேல பிராமணன், பிரம்மகுலத்துல பிறந்தவன், அவனை என்னமா நீங்க இப்படி கட்டினல், முதல்ல அவுத்து விடுங்கன்னு கையை கூப்பிட்டு கதறினாலாம் திரௌபதி. அப்படி பிராமணால பூஜிக்கிற குடும்பத்துல பிறந்த அந்த அவளுக்கு பேரனா பிறந்த அந்த பரீட்சித்துக்கு என்னமா பிராமண சாபம் வந்தது? அதற்கு நீங்க காரணம் சொல்ல. அப்படி இருக்கிறவாளுக்கு இந்த பிராமண சாபம் வர வேண்டிய அவசியம் இல்லையே, அதனுடைய வழியை சொல்லணும், எதனால வந்ததுன்னு சொல்லணும். இந்த 3 கேள்விகள் கேட்டோன்னே அதற்கு முதல் கேள்விக்கு பதில் சொல்றார். வாபரே சமனு பிராப்தே திருத்தீயே யுகபர்யே. துவாபர யுகத்தினுடைய கடைசியில, கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், துவாபர யுகனுடைய கடைசியில, யுகத்தினுடைய கடைசியில இந்த வியாசாச்சாரியால் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பண்றார், பதரிகாசிரமத்தில் பண்றார். ஒரு பதிலாச்சு. மற்றொன்று என்னன்னா, எதற்காக பண்ணார்னா, அதுவும் ஒரு 18 புராணங்கள் பண்ணியிருக்கார் வியாசாச்சாரியார். 18 புராணங்கள் பண்ண வியாசாச்சாரியால் எதற்காக பாகவதம் பண்ணார்னா, எத்தனையோ புராணங்கள் பண்ணியிருந்தாலும் அவருக்கு மனசுக்கு திருப்தி ஏற்படல. ஏன் திருப்தி ஏற்படலைன்னா, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவேன்னு சொல்றது விஷ்ணு சகஸ்ரநாமம். வியாசர் பகவானுடைய ஒரு அவதார். இப்போ ராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ பகவான் எதற்குன்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் பண்ற பகவான் என்ன கிருஷ்ணாவதாரம் ஏன் பண்ணார் பகவான்னா, கம்சன் முதலிய அசுரால வதம் பண்றது. அப்படி பண்ற அவதாரம் பண்ண பகவான் கம்சனை வதம் பண்ணாமையே வைகுண்டம் போனா அவருக்கு அவதார காரியம் பூர்த்தியாகிறதா அவர் மனசுல படுமோ? படாது, அவருக்கு திருப்தி இருக்காது. ஏன்னா பிறந்ததே தர்ம சம்ஸ்தாபனம். தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணா கம்சனை வதம் பண்ணணும், பூபாரம் குறைக்கணும். அதுக்காக தான் கிருஷ்ணாவதாரம். இதை விட சொல்லணும்னா ராமாவதாரம். ராமாவதாரம் எதற்காகன்னா அந்த ராவணாதிகளை வதம் பண்ண.
ராவணாதிகளை வதம் பண்ணுறதுக்கு பகவான் பிறந்திருக்கார். நாட்டை விட்டு காட்டுக்கு போனார். காட்டில் இருக்கிற காலத்தில் தேவியை அபகரிச்சுட்டு போகும்படியுமா பண்ணி அதை இங்கேருந்து அக்கறைக்கு போய் அந்த ராவணனை வதம் பண்ணார். இது கதை. எது யதார்த்தம்னா அந்த அசுராளுடைய ராட்சசாலுடைய தொல்லை தாங்கலன்னு தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கான். அந்த பிரார்த்தனைக்கு இணங்க பகவான் அவதாரம் பண்ணி அவளை வதம் பண்ணார். இதுதான் அதற்கு பின்னாடி இருக்கிற சூக்ஷ்மம். ஆனால் அப்படி பிறக்கிற பகவான், ராமாவதாரம் பண்ண பகவான், ராமாவதாரமாக பிறந்த பகவான் ராவணனை வதம் பண்ணாமையே வைகுண்டம் போன என்ன ஆகும்? பிறந்த காரியம், அது அவர் எதற்காக அவதாரம் பண்ணாரோ அது நடக்காமல் போயிடும். அவருக்கு அது ஒரு உறுத்தல் எப்படி இருக்குமோ அது போல இந்த வியாசருக்கு ஒரு எண்ணம். ஏன்னா பகவானா இருக்கிறதுனால என்னமோ ஒன்று பாக்கி வச்சிருக்கோம் இந்த அவதாரத்தில், என்னமோ ஒன்று பாக்கி இருக்குன்னு எண்ணமோ. 18 அவதாரங்கள் பண்ணியா, 18 கிரந்தங்கள் பண்ணியாச்சு. வேதத்தை வேதவியாசர்னே பேரு 5ஆக பிரிச்சாச்சு. மனசமாதானம் கிடைக்கல. அந்த சமயத்துல தான், அதனால தான் அவருக்கு அந்த மனசமாதானம் கிடைக்கல. அந்த சமயத்துல தான் அந்த நாரதர் வரார். நாரதர் வந்து சொல்றார், நீங்க எத்தனையோ கிரந்தம் பண்ணியிருந்தாலும் இந்த பாகவதத்தை நீங்க பண்ணுங்கோ. சதுஷ்லோகி பாகவதத்தை உபதேசம் பண்ணார். பண்ணி சொன்னார், நீங்க இதுக்கு முன்னாடி பல புராணங்கள் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் எப்படின்னா கதைக்கு மகாபாரதம்னா 2 பங்காளிகள் சண்டை, அதை நீங்க விவரணமா சொல்லியிருக்கீங்க. பகவானுக்கு பிராதானியம் கொடுத்து, பகவானுக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தம் பண்ணுங்கோ. அதை தான் மகான்கள் ஏத்துப்பா. தத்வாக் விசர்கா ஜனதாக விப்ளவா எஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி. நீங்க ஒரு கிரந்தத்துக்கோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாதீங்க. அதாவது ஒரு சப்தத்துக்கோ, தாத்து சப்தம் இது போல அர்த்த ஞானம் இருந்து அப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பகவானுடைய குணகணங்களை போட்டு அவனுடைய குணத்துக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தம் பண்ணுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் என்னன்னா, யதா தர்மாதயச்சார்த்தாக, தர்மத்தை ஏகப்பட்டம் சொல்லியிருக்கேள். முனிவர்யானு கீர்த்திதாக, நிறைய முனிகளுடைய கதைகளை வர்ணிச்சிருக்கேள், அவளுடைய பெருமைகளை சொல்லியிருக்கேள். ஆனா ந ததா வாசுதேவஸ்ய மகிமா, வாசுதேவனுடைய இந்த பகவானுடைய பெருமையை நீங்க வர்ணிக்கல, அவனுடைய நாமத்தை சொல்ல கெனு வர்ணிதா. அதனால முன்னாடி பண்ண கிரந்தத்துல கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுங்கோ. அப்படி இருந்ததுன்னா சாதுக்கள்லாம் தப்பும் தவறுமா ஒரு கிரந்தம் இருந்தாலும் அதுல தாத்துல மிஸ்டேக் இருக்கோ, இல்ல ஒரு சப்தத்துல சப்த ஞானம் இல்லாம தப்பு தப்பா இருக்கோ, எப்படி இருந்தாலும் அதுல குணம் இருந்ததுன்னா அதை தான் எடுத்துப்பா மகான்கள். அவ அதற்கு தான் அங்கீகாரம் கொடுப்பா. அதனால அப்படி அதற்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தம் பண்ணுங்கன்னு சொல்லி எடுத்து சொல்ல, பகவானுடைய குணகணங்களுக்கு உள்ள மதிப்பு இருக்கே நாமாக்களுக்கு, அதை சொல்லி மாளாது. அது ஒருத்தனை என்ன பண்ணும், சாது சங்கம், பகவானுடைய நாமம், பக்தி என்ன பண்ணும்னா அதற்கு நான் தான் பிரமாணம். ஏன் நான் தான் பிரமாணம்னு சொல்றேன்னா, இப்ப நான் உங்க முன்னாடி நாரதராக பிரம்மபுத்திரனாக வந்து நிற்கிறேன். இதற்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா, அகம்புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினா. இதற்கு முன்றைய அவதாரம் என்னன்னா, நான் ஒரு தாசிக்கு புத்திரனாக பிறந்தேன், ஒரு ஆத்து வேலைக்காரிக்கு புத்திரனாக பிறந்தேன். எங்க ஊர்ல எங்க அம்மா எப்படின்னா 10 ஆத்துல 10 பாத்திரம் தேய்ச்சி வீட்டை பெருக்கி மெழுகி சுத்தப்படுத்தி கொடுத்து அதுல வரத வச்சுதான் ஜீவனம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் சொல்ல போனா எங்க அப்பாவோட பேரே எனக்கு தெரியாதுங்கிறார் நாரதர், அம்மாவை மட்டும்தான் தெரியும். இப்படி இருக்கக்கூடிய எனக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, பகவான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். இதெல்லாம் எதனாலன்னா அந்த நாமத்தினாலேயே சத்சங்கத்தினாலே. அதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினா. ஒரு சமயம் என்னாச்சுன்னா, எங்க அக்ரஹாரத்துக்கு சாதுர்மாசியத்தை முன்னிட்டு பல ரிஷிகள் எங்க அக்ரஹாரத்துக்கு வந்த காலத்துல அவளுக்கு சிஸ்ரூஷ பண்றதுக்கு இந்த ஊர் ஜனங்கள்லாம் எங்க அம்மாவை நியமிச்சா எங்க அம்மா ஸ்ரத்தையாக எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு வந்தா. என்னையும் அந்த சமயத்துல கூட கூட்டின்னு போகும். அவ 10 பாத்திரம் செய்ப்பா, பெருக்கி மெழுகுவா. என்ன ஒரு இடத்துல கொஞ்சம் பொம்மையெல்லாம் போட்டு விளையாட கொடுத்துட்டு அவ கிளம்பி போயிடுவோம். உடஞ்ச பொம்மையெல்லாம் என்கிட்ட போட்டுட்டு 10 ஆத்துல வாங்கிட்டு வந்த பொம்மை அது உருப்படியா கூட இருக்காது, அதை கொண்டு வந்து என்கிட்ட போட்டுட்டு அவ கிளம்பி பாத்திரம் தேய்க்க போயிடுவா. நான் என்ன பண்ணுவேன்னா, தேமைய பேதா அகில சாப்பலேர் பகே தாந்தே அதிருத கிரீடன கேணுவர்த்தினி.
இப்படி போட்டால் எல்லா குழந்தையும் என்ன பண்ணும், 5 வயசு குழந்தைக்கு என்ன ஆகும்னா சப்பல புத்தி இருக்கும். உடனே இருக்கோ இல்லையோ நல்ல பொம்மையோ கெட்ட பொம்மையோ எடுத்து விளையாடும். ஆனால் நான் விளையாடவே மாட்டேன், பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லை, அதிர்த்த கிரீடனைக்கு மௌனமாக இருப்பேன், விளையாட மாட்டேன், பொறுமையாக இருப்பேன். இப்படியெல்லாம் இருக்கிறத அங்கேருந்து அந்த ரிஷி மண்டலத்திலேருந்து அவள் எல்லாரும் என்னை பார்த்தா, மகான்கள்லாம் என்னை பார்த்தா அவளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். 5 வயசு குழந்தைன்னா துருன்னு ஒரு இடத்துல உட்காராது என்று போகும். அது மட்டும் இல்லை, சப்பல சுபாவம் உள்ளது குழந்தை. இந்த குழந்தைக்கு 5 வயசு ஆச்சு, ஆனால் சப்பலமே இல்லையே. குழந்தைகள்லாம் விளையாடும், இந்த குழந்தை விளையாடாமே இருக்கு. அதுவும் இல்லாமல் பொறுமை இருக்காது, இந்த குழந்தை பொறுமையாக இருக்கு. குழந்தைகள்லாம் வச்சன்னு பேசும், இந்த குழந்தை பேசவே இல்லையே. இது போல் அந்த குணத்தெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கே ஆச்சரியம். அது மட்டும் இல்லை, இத்தனையும் பண்றேன்னா அனுவர்த்தினிங்கிறார். அந்த மகான்கள் எந்து போனா போவேன், அவள் கூடயே இருப்பேன், அவளுக்கு சேவை பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப ருச்சியா இருந்தது. இந்த பார்த்தா மகான்கள் குழந்தை இப்படி விபரீதமா இருக்காது, இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு அதிசய குணங்கள்லாம் இருக்கேன்னு நான் வியந்து பார்த்தா, எங்கிட்ட அவளுக்கு ஒரு 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 அன்பு வந்துடுது, தானாகவே ஒரு பிரியம் ஏற்படுத்துறது. கிருப, அன்புன்னு கூட சொல்லக்கூடாது, கிருப. சக்ரு கிருபாம் யத்யபி துல்லிய தரிசனாக. அவளுக்கு யார் மேலேயாவது பிரியம் வைக்கணும்னு கிடையாது, பிரியம் வைக்க வேண்டான்னு கிடையாது. வீட்டை விட்டு ஊரா சுத்தின்னு இருக்கா மகான்கள், அவளுக்கு ஒருத்தர் மேல பிரியம் வைக்கணும்னு கிடையாது, வைக்க வேண்டான்னு கிடையாது. ஆனா என்கிட்ட ஒரு கிருப்பையை வச்சு அவ என் மேல ஒரு கருணையான கட்டாட்சத்தை போட்டா. சிஸ்ரூஷமானே முனையொல்பாஷினி. அவ என்கிட்ட கிருப்பை பண்ணணும்னு முடிவு பண்ணி, கருணையை வருஷிக்கணும் முடிவு பண்ணி என்ன பண்ணான்னா, இப்போ நம்மளாம் ஒரு ஆற்றுக்கு போனோம், ஒரு அன்பை வெளிப்படுத்தணும்னா ஒரு ஆற்றுக்கு போகிறோம், ஒரு குழந்தை இருக்குன்னா 2 பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கும். கோவிலுக்கு போகிறோம், கைங்கரியம் எதாவது பண்ணணும்னா அங்கே உள்ள கைங்கரியம் பண்ணுறோம், இல்லை ஒரு வஸ்துவை ஒரு தீபத்துக்கோ ஒரு இதுக்கோ அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஒரு ஆற்றுக்கு போனால் ஒரு வஸ்துவை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறோம். என்னென்னா நம்ம மனசில் உள்ளதை அப்படி வெளிப்படுத்துறது பிரியத்தை. இந்த மகான்கள்லாம் எப்படி வெளிப்படுத்தினான்னா, அவளோ இருக்கிறது காடு, ஊரா போயிட்டு இருக்கா, அவளுக்கு வீடுன்னு கிடையாது, வஸ்துக்களும் கிடையாது. எப்படி என்கிட்ட அன்பை காமிச்சான்னா, சக்ரு கிருபாம் சிஸ்ரூஷமானே முனையா அல்பபாஷினி உச்சிஷ்டலேபான் அனுமோதித்தோ விஜயி. இப்படி குறைச்சலா பேசிட்டு அவ கூடையே இருந்துட்டு சேவை பண்ற எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணாவா. அவ சாப்பிட்ட மிச்சத்தை என்கிட்ட கொடுத்தா, பிரசாதத்தை என்கிட்ட கொடுத்தா. எல்லாரும் எப்படி அன்பை வெளிப்படுத்த வஸ்து வச்சுட்டு இருக்காளோ, இவா சாப்பிட்ட ஆகார சேஷத்தை என்கிட்ட கொடுத்தா. மகான்கள் பொதுவாக அப்படி கொடுக்க மாட்டா, ஆனால் இவா எனக்கு கொடுத்தா. ஏன் கொடுத்தான்னா, என்கிட்ட உள்ள கிருபையினால கொடுத்தா. சகர்ஸ்ம புஞ்சி. அதை ஒரு வாட்டி சாப்பிட்டோன்னே என்ன ஆச்சுன்னா, ததபாஸ்த கில்பிஷா பல கோடி ஜென்மங்களில் பண்ண பாபம் இருக்கே நசிச்சு போச்சு. என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டியது இருந்தோ அத்தனையும் போயிடுத்து, புண்ணிய விருத்தியா எடுத்து. அது மட்டும் இல்லை, ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதசா. அதை சாப்பிட்ட உடனே இந்த பாகவத தர்மம் இருக்கே, இந்த மார்க்கம் இருக்கே, அதுல என்ன அறியாமலே ஒரு ருச்சி ஏற்பட்டுடுது. தத்தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயத்தே. அந்த பிக்ஷாசேஷம் அதனுடைய விசேஷம் இதுல ஒரு ருச்சியை ஏற்படுத்தினது இந்த பாகவத தர்மத்துல. அந்த ருச்சி என்னாச்சுன்னா, தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதாக அனுகிரகேனானு ஸ்ரவணம் மனோகராக. கதை சொல்றதுன்னா எப்படின்னா, அந்த கதையில ஒரு ருச்சி வந்தது. நிறைய கதை கேட்க ஆரம்பிச்சேன். அந்த கதை எப்படின்னா, பொதுவாக கதை சொன்னா நான் ஒருத்தர் சொல்றேன், நீங்க 10 பேர் கேட்கிறேன், 20 பேர் கேட்கிறேன், 50 பேர் கேட்கிறேன், 100 பேர், இப்படிதான் இருக்கும் லோகத்துல. ஆனா அங்க எப்படின்னா விபரீதமா இருந்தது என் விஷயத்துல. கதை சொல்றதோ சுத்தி முத்தி உட்காந்து மகான்கள் சொல்றா, கேட்கறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். 4 மாச காலம் சாதுர்மாச காலம் முழுக்க அந்த மகான்கள் என்னை சுத்தி உட்காந்துட்டு கதையை வருஷனை பண்ணியிருக்கா. நான் ஒருத்தன் மட்டும்தான் இருந்து அந்த கதையை சிரவணம் பண்ணிட்டே இருக்கு. எல்லா இடத்துலையும் பல பேர் இருப்பா கேட்க, ஒருத்தர் சொல்லுவா. இங்க ஒருத்தர் கேட்க பல பேர் சொன்னா. அப்படி அந்த பாகவத தர்மத்தை எனக்குள்ளவா பல சந்தர்ப்பத்துல கதையை சொல்லி சொல்லி இந்த 4 மாசத்து காலத்துல எனக்குள்ள அதை புகுத்திவிட்டா. தாஸ்ரத்தையாமேனு பதம் விசுருன்பதா பிரியஸ்ரவஸ்யங்க மமாபவத்ருச்சிஹி. அவா சொல்ல 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 எனக்கு அதுல ஒரு ரத்தி ருச்சி எல்லாம் ஏற்பட்டு விடுது. என்னாச்சுன்னா, அந்த கதையை கேட்டு 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 பிரியஸ்ரவஸ்ய அகிலிதா அஸ்கலிதா அமதிர்மமா
பகவானிடத்துல சஞ்சலம் இல்லாத ஒரு பக்தி ஏற்படுறது இந்த கதையினால். ஏன்னா 4 மாச காலமா தொடர்ந்து சத்சங்கம், தொடர்ந்து கதை, 3 வேளை 4 மாசம் தொடர்ந்து சொன்னதுல அந்த பக்தி என்ன ஆச்சுன்னா, பக்தி வந்தது, கதை கேட்க ஆரம்பிச்சேன், 4 மாசம் தொடர்ந்து கேட்டதுல அந்த பக்தி திருடமாயிடுது, அசைக்க முடியாத ஒரு பக்தியா மாறிடுது. அதை என் மனசுல இந்த பகவத் ஸ்வரூபத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிட்டான் அந்த மகான். நிறுத்திட்டு என்னன்னா அன்பபோச்சன் கமிஷ்யந்தா அப்படி 4 மாச காலம் முடிஞ்சுது. அவெல்லாம் கிளம்பி போறா, சாதுர்மாசம் முடிச்சுட்டு சொல்லிக்காம கிளம்பணும். ஆனா என்ன கூப்பிட்டு அவ சொல்லிட்டு போனான். ஏன்னா என்கிட்ட வச்ச கிருபை. அப்படி அனுகிரகம் பண்ண அவளை பிரிய எனக்கு மனசு இல்லை. உடனே நான் அழுதேன், அவ கூட போகணும்னு நினைச்சேன். ஆனா போக முடியல. ஏன்னா எனக்கு அம்மானு ஒரு பிரதிபந்தகம் அங்க இருந்தது. அன்வவோச்சன் கமிஷ்யந்தா கிருபயா தீனவத்சலாஹ. போனோன்னு நினைச்சாலே அம்மாவை விட்டுட்டு என்னால போக முடியாது மனசுல. ஆனா எண்ணம் உடனே பார்த்தேன், அவளை நினைச்சுட்டு இங்கே இருந்துட்டேன். ஏன்னா எங்க அம்மா ஒரு யோஷின் மூடாஜகிங்கரி, ஒரு முட்டாள். அவ என்ன நினைச்சுட்டு இருக்கான்னா, இந்த குழந்தைக்கு நம்மளை விட்டா யாரும் இல்லைன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கா. அவளையும் சேர்த்து காப்பாத்துறது பகவான் தான் அவனுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவளை விட்டுட்டு நான் எப்படி போறது? என்னை விட்டா அவளுக்கு வேற யாரும் கிடையாது. அதனால நான் இங்கே தங்கி விட்டேன். கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த ஒரு மாடு கறவைக்காக எங்க அம்மா கொல்லை பக்கம் போனா பாம்பு கடிச்சிருத்து தீந்தெடுத்து, விஷப்பாம்பு தீனோடனே எங்க அம்மா ஜீவனை விட்டுட்டாள். ஊர்ல இருக்கிறவாள்லாம் அம்மா போயிட்டாளான்னு அழுதுண்டே துக்கம் விசாரிச்சா. என் மனசுல என்னன்னா, ஒரு பிரதிபந்தகத்திலேருந்து பகவான் ஈஸியா தாண்டி வச்சுட்டான். ஒரு அனாயாசமா நம்மளை தாண்ட வச்சுட்டான். பக்தி பண்றதுக்கு பகவான் அம்மான்னு ஒரு பிரதிபந்தகம் இருந்தது, அது இப்ப விட்டு போச்சு. இனிமே கவலை இல்லாம அந்த பகவானை தேடி பக்தி பண்ணலாம். இருந்த ஒரு பிரதிபந்தகம் போச்சுன்னு சந்தோஷப்பட்டேன் மனசுல. அம்மாவுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு பிராக்துஷ்டம் திசமுத்தரா பகவானை தேடிட்டு ஓட ஆரம்பிச்சேன். வடக்க ஹிமயமலையை நோக்கி போய் அங்க போய் அந்த பகவானை தேடினேன். எப்படி தேடினேன்னா, ஒரு சரசுல ஸ்நானம் பண்ணி அந்த பகவானுடைய ரொம்ப தூரம் வந்தாச்சு, பகவானை தேடி அலைஞ்சேன். ஒரு சரசுல ஸ்நானம் பண்ணி அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை நினைக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா பல மாசங்கள் ஆச்சு அந்த மகான்கள்லாம் உபதேசம் பண்ணா அந்த தியான ஸ்வரூபம் உள்ள மனசுல இருக்கு. ஏன்னா அப்படி வர்ணிச்சு அவ மனசுல நிறுத்தி இருக்கா. அஸ்கலிதா மத்தியர்மமா அந்த ஸ்வரூபத்தை இப்ப தியானம் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சேன்னு உட்காந்து கைகால அலம்பிட்டு அப்படி தியானம் பண்ணி பார்த்தா அந்த உருவம் எனக்கு கண்ணில் பட்டுது. 3 லோகத்தையும் தாண்டி அந்த அனுபவத்துல சமாதி நிலையில இருந்தாராம் நாரதர். இருந்துட்டே இருக்கிற காலத்துல பார்த்தா பட்டுன்னு அந்த ரூபம் மறைஞ்சிடுது. ரூபம் மறைஞ்சு என்ன ஆச்சுன்னா, உள்ள ஆனந்த சம்ப்ளவேதீனஹா நாபஷ்ய உபயம் முனே எல்லாத்தையும் மறந்து, தான் யாருங்கிறது மறந்து போச்சு, எங்க இருக்கோங்கிறது மறந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்து அப்படி பகவான் ஸ்வரூபத்துல ஆனந்தமா இருந்தேன். ஆனா அது எல்லாம் பட்டுன்னு இந்த ஆனந்தமே போயிடுத்து, பகவத் ஸ்வரூபம் மறைஞ்சு போச்சு. இதையோ ஒன்று பறி கொடுத்தது போல கண்ணை திறந்து பார்த்தேன். பார்த்தா எல்லாம் சூன்யமா இருக்கு. திருப்பி கண்ணை மூடி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அந்த ரூபம் எனக்கு கிடைக்க திருப்பி 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 பண்ணி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. உடனே அசரீரியாக பகவான் சொன்னார், அப்பா இந்த அவதாரத்துல உனக்கு அவ்வளவுதான். ஏன் இந்த இப்பையும் இந்த ரூபத்தை ஏன் உனக்கு காமிச்சேன்னா, மகான்களுடைய வாக்கை நம்பி நீ உட்காந்தியோனோ, அதுவும் என்ன நம்பி உட்காந்தியோனோ, அவளுடைய வாக்கை நம்பி உட்காந்தியோனோ. அவ வாக்கு எப்படின்னா, மமைவகி முகம் யத்விஜ தேவகுலம். இந்த பிராமணாளுடைய வாக்குங்கிறது என்னன்னா பகவானுடைய வாக்கு. பகவானுடைய வாக்கு எப்படியோ அதுதான் பிராமணாளுடைய வாக்கு. மமைவகி முகம் யத்விஜ தேவகுலம்ங்கிறார் பஞ்சமஸ்கந்தத்துல பகவான். அப்படி அவ வாக்குலேருந்து ஒண்ணு வந்து அது நடக்கலைன்னா அது யார் பொய் சொன்னதா ஆகும்னா, அவ அல்ல பகவானே பொய் சொன்னதா ஆகும். அதனால அந்த மகான்கள் வாக்கு பொய் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கு அந்த ரூபத்தை கொடுத்துட்டேன். இப்ப இந்த அவதாரம் அவ்வளவுதான். அடுத்த அவதாரத்துல நீ பிரம்மபுத்திரனாக அவ்வளவுதானான்னு அழுத. இந்த அவதாரத்துல அவ்வளவுதான்டா, அடுத்த அவதாரம் நீ பிரம்மபுத்திரனாக பிறக்க போற, உனக்கு நிறைய அனுகிரகம் இருக்குங்கிறார். அதை சொல்றார் இங்க நாரதர். அந்த சரீரத்தை விட்டேன், பகவானை நம்பினேன், பரம சிரேஷ்டமான பகவத் ரூபத்தை உள்ள பார்த்தேன்.
அந்த சரீரத்தை தியாகம் பண்ணேன். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு தியானம் பண்ணே கிடைக்கல, ரொம்ப முயற்சி பண்ணேன் கிடைக்கல. இப்போ ஆகோ தெய்வமே சீக்கிரம் தரிசனம் யாதி சேதசி. பகவான் திடீர்னு பார்த்தா நாரதருக்கு முன்னாடி வந்து நிற்பார். உடனே நாரதர் கேட்பார், என்ன பகவானே என்ன செய்திம்பார். என்ன திடீர்னு வந்திருக்கீரே, என்ன செய்தி? உடனே அந்த சுவாமி பகவான் சொல்லுவாரா, இல்லை நாரதா நீ கூப்பிட்டது போல இருந்தது அதனால வந்தேன்பார். அன்னைக்கு கூப்பிட்டார், ட்ரை பண்ணார், முட்டினார், என்னெல்லாமோ பண்ணார், ரூபம் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு கூப்பிடவே இல்லை, ஸ்மரிக்க கூட இல்லை. ஆனா அந்த ரூபத்தோட பகவான் வந்து சங்கச்சக்கரதாரியாக முன்னாடி நின்று தரிசனம் கொடுத்துட்டே இருக்கு. எப்பேற்பட்ட பாக்கியம்! ஆனா இவருக்கு அடிக்கடி கிடைக்கிறது, நினைக்க கூட இல்லை, ஆனா பகவான் வந்து கொடுக்கிறார். இதெல்லாம் எதனாலன்னா அந்த சாது சங்கம், பகவானுடைய நாமத்தினுடைய பிரபாவம். அதனால நீங்க அந்த பாகவதத்தை பண்ணுங்க. பண்ணினா உங்களுக்கு மனசுல இருக்கிற துக்கமும் போகும். நீங்க இப்படி ஒரு கிரந்தத்தை பண்ணணும்னு இந்த கிரந்தத்தை உபதேசம் பண்ணிட்டு போனார். இந்த சதுஸ்லோகி பாகவத்தை உபதேசம் பண்ண வியாசாச்சாரியால் இந்த பாகவதம் பண்ண. ரெண்டாவது கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டாங்க. இன்னொரு கேள்வி, மற்றொரு கேள்வி என்னன்னா, இந்த சுகாச்சாரியால் என்னமா அத்தியனம் பண்ணார்? அவர் தான் ஞானின்னு தேவை. எதனால பண்ணார்னா, இந்த பாகவதத்தை பண்ண பிறகு வியாசாச்சாரியால் அவர் இருக்கிற காலத்திலேயே அந்த கிரந்தம் லோக பிரசித்தமாயிடுச்சு. அப்படி சுகாச்சாரியால் ஒரு சமயம் அவ அப்பா பூனல் போடணும்னு நினைக்கிறா. அந்த குழந்தைக்கு பூனல் போட்டு வைக்கணும். பிறந்ததுலேருந்து ஞானியா இருக்கார் சுகாச்சாரியால். அவருக்கு பூனல் போடுவோன்னா அவர் வஸ்திரமே இல்லை, கௌபீனம் இல்லை, கடிசூத்திரம் இல்லை, ஆத்த விட்டு ஓடி போயிட்டார். இவர் என்ன பண்ணார்னா, எம்பிரௌரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரககாதராஜுஹாவா புத்ரேதி தன்வயதயா தரவோபிநேதுகு. இவர் என்ன பண்றார், அந்த புத்திரன் ஆட்ட விட்டு ஓடிட்டார் சுகாச்சாரியால். அவரை கூப்பிடணும்னு புத்ரா புத்ரா புத்ரான்னு கத்திண்டே வரார். பாப்பா ஆத்துக்கு பாப்பான்னு சொல்றதுக்காக கூட்டிண்டே பின்னாடி வரார். இவர் இப்படி கூப்பிட்டுட்டே வரார். இவர் என்னன்னு கேட்காம ஓடிண்டே இருக்கார். யாரு? சுகாச்சாரியார். ஏன்னா ஞானி. அவர் அப்படி போகும்போது இவர் கேட்கல, அவர் சர்வம் பிரம்மமயம் இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய தரவோபினேதுகும் மரங்கள்லாம் அப்பா அப்பா என்ன என்னன்னு கேட்டதும் இவருக்கு பிரதிநிதியாக. ஏன்னா இவரும் மரமும் ஒண்ணுங்கிற எண்ணம் தானே இவருக்கு. அதனால மரங்கள்லாம் இவருக்கு பதிலாக கேட்டது. அவர் அப்படியே போயிட்டார். போற காலத்துல இந்த ஆத்த விட்டு ஓடி போயிட்டார் சுகாச்சாரியால். போன சுகாச்சாரியால் அங்கும் இங்கும் சுத்தினார். சுத்தி காடுகள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பண்ற காலத்துல ஒரு ரிஷியினுடைய ஆசிரமம் வந்தது. காடுகள்ல சுத்தின்னு இருக்கார், ரிஷியினுடைய ஆசிரமம். அந்த ரிஷியினுடைய ஆசிரமத்து வாசல்ல அப்படி கிராஸ் பண்ற நேரத்துல ஒரு ஸ்லோகம் காதுல விழுறது. வருகாபீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனக கபிஷம் வைஜயந்தீஞ்சமாலாம் ரந்திரான்வேனோ அதரசுதயா பூரயன் கோபபிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரவணம் பிராவிஷத்து கீத கீர்த்தி. பகவான் அப்படி கோப குழந்தைகளோடு, ஆயிரக்கணக்கான மாடுகளோடு, கன்றுகளோடு இந்த பிருந்தாவனத்துக்கு கார்த்தால கிளம்பி போயிட்டார். ராத்திரி அந்த புழுதிப்படிய சுவாமி அப்படி பிருந்தாவனத்துக்குள்ள பிரவேசமாகிறார்னு அந்த கட்டத்தை வர்ணிக்கக்கூடியதான இந்த ஸ்லோகத்தை சொன்னார். யாரோ ஒரு ரிஷி பத்னி பாட்டு, அவர் இருக்கிற காலத்திலேயே அதை ஒரு பாட்டு கட்டி மெட்டு போட்டு பாடுறா. அந்த ரிஷி பத்னி பாடின உடனே அது இவருடைய காதுல விழுறது. காதுல விழுந்தோடனே ஆகா இப்படி ஒரு அருமையான ஸ்லோகமா இருக்கே, யார் பண்ணது என்ன பண்ணதுன்னு விசாரிக்கிறதுக்காக விசாரிக்கிறார். பார்த்தா இது வியாசாச்சாரியால் பண்ணது, ஸ்ரீமத் பாகவதம்னு பேரு அப்படிங்கிறத சொன்ன உடனே அப்பதான் இவர் நினைச்சாரா, ஆகா நம்மளுடைய அப்பா இப்பேற்பட்ட அருமையான கிரந்தத்தை பண்ணியிருக்கார். இந்த அப்பாவை தியாகம் பண்ணிட்டு ஞானத்துக்காக வெளியில வந்துட்டோமே. ஒரு ஸ்லோகத்தினால சமாதியை கொடுக்கக்கூடிய ஸ்திதியில இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம், ஆனா அதை விட்டுட்டு நம்ம வெளியில ஞானத்தை தேடி ஓடி வந்தோமே. எந்த அப்பாவன்னா புத்திரேதி தன்மையதையா அவ அப்பா 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 அப்பான்னு கூட்டார். ஆனா அவருடைய காதுல கேட்காம ஓடி வந்துட்டார். வர காலத்துல அந்த தரவோபினேதுகும் அந்த அங்க இருக்கக்கூடியவாள்லாம் அந்த மரங்கள்லாம் கேட்டுது. அப்ப ஓடி வந்துட்டார்.
இப்பேற்பட்ட ஒரு அரியதான பொக்கிஷம் நம்ம அப்பாட்ட இருக்கு. அந்த அப்பா விட்டுட்டு ஓடி வந்துட்டோமேன்னு திரும்பி போய் அப்பாட்ட நமஸ்காரம் பண்ணி, எனக்கு இந்த பாகவதத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கோ, உபதேசம் பண்ணுங்கோ நமஸ்காரம் பண்ணி கேட்ட உடனே அவ அப்பா உபதேசம் பண்றார். வியாசாச்சாரியால் இந்த பாகவதத்தை அத்தியன கிரமத்தில் அவர் கத்துண்டார். அதுவும் இல்லாம மற்றொரு விஷயம் என்னன்னா, இவர் வருத்தப்பட்டது குழந்தை இப்படி கூட்டுண்டு புத்திரேதி தன்வயத்தையான ஓடுற காலத்துல இவர் கேட்கலங்கிறது மட்டும் இல்லை. அதை தவிர இன்னொரு தாபம் என்னன்னா, அந்த பக்கத்தில் வரக்கூடிய ரிஷிகள், தேவலோகத்து கந்தர்வ ஸ்திரீகள்லாம் குளிச்சுட்டு இருக்கா. ஞானி இப்படி போனார் சுகாச்சாரியால். அவர் போனதை பார்த்துட்டு அவர் அப்படி கிராஸ் பண்ண போறார். மேலே வந்து நமஸ்காரம் பண்ணா, நமஸ்காரம் பண்ணி அவர் போன பாதையை பார்த்துட்டே நிற்கிறார். வஸ்திரம் இல்லை வாழ்க்கை. பின்னாடியே லங்குன்னு ஓடின்னு வரார் வியாசாச்சாரியார். அவரை பார்த்தோன்னே நமஸ்காரத்தை பண்ணிட்டு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டான். உடனே அவருக்கு விலட்சணமா இருந்தது. என் பையன் யுவா, அவனுக்கு முன்னாடி வஸ்திரம் இல்லாம நமஸ்காரம் பண்றேன், நானும் விருத்தன், என்னை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒளிஞ்சு வேற நிற்கிறேளே, இது என்னை பரிபவப்படுத்துற மாதிரினா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அவர் இந்த கேள்வி கேட்கறதுனாலே நீர் அஞ்ஞானி, உங்க உள்ள ஞானின்னு இந்த தேவலோகத்து கந்தர்வ ஸ்திரீகள் சொல்லினாரோனோ நீர் அஞ்ஞானின்னு. அதுவும் இந்த வியாசாச்சாரியாளுக்கு ஒரு வருத்தம். அஞ்ஞானின்னு சொன்னது ஒரு வருத்தம், ஏதோ ஒரு காரியம் பாக்கி இருக்கிறதாகவும் மனசுல நினைச்சார். ரெண்டு துக்கமும் இப்ப ஒரு இதுல தீர்ந்தது. என்னன்னா, அந்த அவ சொன்ன அந்த துக்கமும் போச்சு. இந்த புத்திரேதி தன்வயத்தையான இவர் ஓடினாரே, அந்த புத்திரன் இப்ப இவரை தேடின்னு வந்துட்டார். இவர் புத்திரன் தேடிட்டு ஓடினார். ஆனா பாகவதம் இவர்கிட்ட வந்து இவர் பண்ணின உடனே ஓடி போன புத்திரன் இவர்கிட்ட வந்துட்டார். அந்த பாகவதம் இவர்கிட்ட இருந்தோடனே அந்த புத்திரன் இவரை தேடி வரும். என்னன்னா, லௌகீகமான இருந்த மனக்லேசமும் போச்சு, பாரமார்த்திகமா உள்ள கிளேசமும் போச்சு. ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த பாகவதம். ஏன் சுகர் எப்படி பண்ணார்னார், அதற்கும் பதில் சொன்னார். மூன்றாவதாக, இந்த பரீட்சித்துக்கு என்னமா பிராமண சாபம் வந்தது, அதற்கு பதில் சொல்லும் வாயிலாக எங்கேருந்து கதையை ஆரம்பிக்கிறார்னா, மகாபாரத யுத்தம் கடைசியில் நடந்துட்டு இருக்கிற காலத்துல இந்த பஞ்சபாண்டவாளுடைய குழந்தைகள்லாம் அரக்கு மாளிகைகளில் தூங்கிட்டு இருந்தா. உடனே இந்த இவன் துரியோதனன் பார்த்தா, அஸ்வத்தாமா பார்த்தா, இந்த குழந்தைகள்லாம் போய் வதம் பண்ணி விட்டான். இவாளை வதம் பண்றதுக்காக பிளானு. ஆனா சுவாமி அதுலேருந்து அவளை காப்பாற்றி விட்டார். இவா குழந்தைகள் 5 பேர் இருக்க, அவளை வதம் பண்ணி விட்டா. வதம் பண்ண மறுநாள் கார்த்தால போய் பார்க்கறா, கன்றிழுந்த மாடு எப்படி கன்றிழுந்தா துடிக்குமோ அது போல திரௌபதி துடிக்கிறான். என் குழந்தைகளை யார் வதம் பண்ணான்னு தெரியலையேன்னு கதறா. உடனே அவர் பார்த்தார், அந்த எதை சொன்னா அந்த சாபம் அந்த பொம்மநாட்டிக்கு சமணமாகுமோ அப்படி ஒரு சபதத்தை சொன்னான். ஏவம் பரீட்சதா தர்மம் ஆகரிஷ்யேஷரஸ்தஸ்ய யஸ்தே மானினி புத்ரஹா. உடனே அந்த அர்ஜுனன் ஒரு சபதம் பண்ணா. இந்த திரௌபதி இப்படி கதறா. உடனே ஒரு சபதம், ஏன்னா க்ஷத்ரியனா இருக்கிறதுனால யார் இந்த காரியத்தை பண்ணினானோ அவனுடைய சிரசை இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள கொண்டு வந்து அவனை பிடிச்சு கொண்டு வந்து உன் காலடியில போடும். கிளம்பினா நேரா தேடுறதுக்கு வேலையே இல்லை. மீதி இருக்கிறது 2 பேர் தான். ஒன்று அஸ்வத்தாமா, மற்றொன்று துரியோதனன் அடிபட்டு கிடக்கா. மற்றொன்று அஸ்வத்தாமா. நேரா அந்த அஸ்வத்தாமாவோட யுத்தத்துக்கு போக பிரம்மாஸ்திர பிரயோகம் அதில் அவனுக்கு போடதான் தெரியுமே தவிர உபசம்ஹாரம் பண்ண தெரியாது. சுவாமி அர்ஜுனன்ட்ட சொல்லி அதையும் உபசம்ஹாரம் பண்ண நிராயுத பாணியா இருக்க அவனோட யுத்தம் பண்ணி அவனை வில்லில் இருக்கிற நான் எடுத்து தலையோடு கால் கட்டி அவனை தேர்தட்டில் கொண்டு வந்து போட்டா இந்த அர்ஜுனன். உடனே சுவாமி சொன்னார், அப்பா அர்ஜுனா, நீ என்ன சபதம் பண்ணியிருக்கேன்னு ஞாபகம் இருக்கா? பாஞ்சாலி கிட்ட என்ன சபதம் பண்ண? ஆகரிஷ்யே சிரஸ்தஸ்ய, யார் இந்த காரியத்தை பண்ணானோ அவனுடைய தலையை கொண்டு வந்து போடுவேன். என்ன தேர்தட்டில் உடம்பை கட்டி கொண்டு போய் போடுறையே, இந்த வாள் இருந்தா அவனுடைய தலையை வெட்டு. ஏன் சுவாமி இதை சொன்னார் அப்படின்னா,
ஏவம் பரீட்சதா தர்மம் 18 அத்தியாயம் இந்த யுத்த காலத்தில் உபதேசம் பண்ணியிருக்க. இவன் அந்த உபதேசத்தை ஏத்துன்னு இருக்கானா, தன்னை குருவா நினைச்சுட்டு இருக்கானா, உபதேசத்தை மனசுல வாங்கிட்டு இருக்கானா, இல்லை டைம் பாஸ் கேட்டுட்டு போயிட்டானா, இதை தெரிஞ்சுக்கணும். அதனால கத்தியை கொடுத்து வெட்டுன்னா அவன் பாஸ் பண்ணிட்டான். நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நெய்ச்சத்தந்தும் குருசுதம் எத்யபி ஆத்மஹனம் மகான். பொதுவாகவே பிராமணால வதம் பண்ணக்கூடாது. அதுவும் இவன் நம்மளுடைய துரோணாச்சாரியாருடைய புள்ள, குருவுக்கு நிகரானவன். அதனால இவனை நான் வதம் பண்ண மாட்டேன். குருவுக்கு சமம் இவன். என்ன சொன்னாலும் நான் வதம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்ன உடனே பகவானுக்கு சந்தோஷம். உள்ளூர வெளியில கத்தியை கொடுத்தாரே தவிர இவன் நம்ம சொன்ன அந்த தர்மத்தை அழகா கடைபிடிக்கிறான்னு மனசுக்குள்ள ஒரு தர்மம், ஒரு சந்தோஷம். உடனே நேராக கொண்டு போய் அந்த திரௌபதியினுடைய காலடியில போட்டா. அவாங்முகம் கர்ம வாமஸ்வபாவா கிருபயான நாமச்சா. கொண்டு போய் போட்டா. திரௌபதி யார் அந்த பாப்பின்னு பார்க்கறதுக்காக முன்பக்கம் வரா. இவன் முன்ன போனா இவன் இந்த பக்கம் தலையை திருப்பிக்கிறான், திருப்பி இந்த பக்கம் போனா அந்த பக்கம் தலையை திருப்பிக்கிறான், முகத்தையே காமிக்க மாட்டேங்கிறான் அந்த பாப்பி. அஸ்வத்தாம் உடனே அவ பார்த்தா எல்லாத்தையும் பட்டுன்னு வந்து முன்பக்கமாக வந்து பார்த்தா, எல்லாத்தையும் தாண்டி பார்த்தா தன்னுடைய குருபுத்திரன் அஸ்வத்தாம் என்ன பண்ணான்னா, முச்சதாம் ஏஷா பிராமணா நிதராம் குருகோ. 3 பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி இவனுடைய கையை அவுத்து விடுங்கோ, கட்டை அவுத்து விடுங்கோ. முச்சதாமேஷா, தயவு செஞ்சு அவுத்து விடுங்கோ. ஏன்னா குருனுடைய புத்திரன், அவனாவது கட்டினானே தவிர வெட்டலையே தவிர கட்டிவிட்டான். ஆனால் திரௌபதி அதற்கு ஒரு படி மேலே போய் குருபுத்திரன் கட்டவும் கூடாது வெட்டவும் கூடாது, நீங்கள் அவுத்து விடு கதறின உடனே சயேஷ பகவான் துரோணா பிரஜாரூபேன. துரோணர் வேற தனியாக ஒரு இடத்துல இல்லை, அவருடைய புத்திரனுடைய ரூபத்தில் தான் இருக்கார். அவர் வேற இல்லை, இவர் வேற இல்லை, அவுத்து விடுங்கன்னு சொல்லு. நான் ஒருத்தி கதறது போறாதா, அந்த கௌதமியும் இவனை இழந்த அவன் அம்மாவும் தவிக்கணுமா, அவுத்து விடுங்கோ. உடனே பார்த்தா அர்ஜுனனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இப்ப இவனை கொல்றதா கொல்லாம இருக்கிறதா. திரௌபதி சொல்றா அவுத்து விடுங்கோங்கிறா. இந்த பக்கம் பார்த்தா பீமன் என்ன சொல்றான், இவனை மன்னிக்கவே கூடாது, அவுத்து விடக்கூடாது, இவனை கொலை பண்ணுங்க. சுவாமி என்ன சொல்றாரு, எனக்கு பிடிச்சதை பண்ணுங்கிற. 3த்துக்கும் மத்தியத்தில் மாட்டின்னு இருக்கான் இந்த அர்ஜுனன். குரு பிரதிஸ்ருதம் யஸ்ய குரு பிரதிஸ்ருதம் சத்யம் பிரியஞ்ச பீமசேனஸ்ய பாஞ்சால்யா மஹ்யமேவசா. சுவாமி சொல்றார், நடுப்புற நின்றார். அந்த திரௌபதிக்கு பிடிச்சதையும் பண்ணு, பீமசேனனுக்கு பிடிச்சதையும் பண்ணு, தனக்கு பிடிச்சதையும் பண்ணு, எனக்கு பிடிச்சதையும் பண்ணு. எப்படி ஒரே நேரத்தில் கிழக்கையும் போயிட்டு மேற்கையும் போக முடியுமா? எப்படி போகிறது? என்ன பண்ணுறதுன்னா, ரொம்ப ஒருத்தரோடு இணங்கி பழகினா அவளுடைய சுபாவங்கள் அவளுடைய எண்ணங்கள்லாம் தெரியும். அர்ஜுனனுக்கு பகவானுடைய எண்ணங்கள் எல்லாமே தெரியும். ஏன்னா ஃப்ரெண்டோனும் உடனே பார்த்தா பகவானுடைய எண்ணம் புரிஞ்சுது. அந்த காலத்தில் எப்படின்னா சிகோதகம் பண்ணாலே ஜீவன் போகிறதுக்கு சமம். உடனே பார்த்தா அந்த கிரீடத்தை எடுத்து சிகோதகம் பண்ணா அதுவே மரணத்துக்கு சமானம். அவனை ஜீவதசையோடு அனுப்பி மணிஞ்சகார மூர்தன்யம் விஜஸ்ய சகமூர்தஜம் இப்படி பண்ணி விட்டோன்னு அவனுக்கு ஒரு பொம்மநாட்டி நம்மளை விடுவிச்சுனா உயிர் கிடச்சதேங்கிற எண்ணம் இல்லை. பொம்மநாட்டி நம்மளை விடுவிச்சுட்டாலே உயிர் பிச்சை கொடுத்து வெளியில் வரா மாதிரி ஆயிடுது. ஏதாவது ஒன்று அவளை திருப்பி பண்ணியாது. உடனே ஒரு அடுத்த கோபம் வருது. உடனே பார்த்தா இன்னும் மேலே என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணா ஒரு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண. என்ன சங்கல்பம்னா, இந்த லோகத்தில் பாண்டவ பீஜமே இருக்கக்கூடாது, எல்லாரும் கூண்டோட அழியணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண. இந்த பிரம்மாஸ்திரம் நேராக எங்கே வந்ததுன்னா, உத்தரைன்னு இருக்கக்கூடிய அபிமன்யுனுடைய சம்சாரம் அவ இருக்கா, அவளுடைய கர்ப்பத்தில் வந்து தைக்கிறது. பொதுவாகவே நசூரியம் பஷ்யந்தி ராஜதாராக, சூரியன் கூட பார்க்க முடியாது ராஜ குடும்பத்து ஸ்திரீகளை, யுவராணிகளை. அதற்கு அப்படி இருக்கிற அவள், அதற்கு மேலே பால்யத்திலேயே வைதவியத்தை அடைஞ்ச ஒரு பொம்மநாட்டி, வெளியில் வரவே மாட்டா. அதற்கும் மேலே பூர்ண கர்ப்பிணியம். அப்படி இருக்கிற அந்த பொம்மநாட்டி என்னமா வெளியில் வருவா? ஆனால் இந்த வஸ்திரம் உள்ளே போய் தகிக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு நெருப்பு கட்டிய வயத்தில் வச்சு கட்டி விட்டது போல ஒரு வேதனை.
பார்த்தா அந்த அஸ்திரத்தினுடைய வேதனை தாங்க முடியாம இந்த எல்லாத்தையும் விட்டா நேரா வந்து பகவானுடைய சரணத்துல விழும். பகவான் என்ன பண்றாருன்னா, ராஜ்யத்தை ஜெயம் வாங்கி கொடுத்தாச்சு. அந்த தர்மபுத்திரருக்கு யுத்தத்துல ஜெயமாயாச்சு. ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல எல்லாம் நல்லபடியா முடிச்சாச்சுன்னு கிளம்புறார் சுவாமி துவாரகைக்கு. அப்படி யுத்தம் துவாரகைக்கு கிளம்பின்னு இருக்கார், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு நினைச்சுட்டு கிளம்புற நேரத்துல ஒரு சேஷம் என்னன்னா, ஒரு அழுக குரல் பார்த்தா, யுவதி அபிமன்யு சம்சாரம் பூர்ண கர்ப்பவதி விதவ ஸ்திரீ. அவ ஓடி வந்து காலில் விழ, பாகி பாகி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே நாண்யம் தொதபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷா சரஸ்தப்தா யசோ விபோ காமம் தகது மாம் நாதா மாமே கர்ப்போ நிபாத்யதாம். காலில் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்றா, பாகி பாகி காப்பாத்து காப்பாத்து. ரொம்ப அவசரமா இருந்தா 2 வாரத்தை கூப்பிடுவான் பக்கத்துல. ரொம்ப அவசரமா சார் சார் நீங்க பாருங்க சார் சார் அப்படின்னு 2 தடவை கூப்பிடுறோமே, அந்த அளவு அவசரமா அந்த உத்தரைக்கு. ஏன்னா பயத்துல அந்த அக்னி தகிக்கிறது. பாகி பாகி காப்பாத்து காப்பாத்து. மகாயோகின் தேவதேவா ஜகத்பதே, என்ன காப்பாத்து, இந்த அஸ்திரத்திட்டேன்னு காப்பாத்து. நான் ஒன்றும் உங்ககிட்ட சிபாரிசு கேட்கல, என்னுடைய ரத்த பந்துக்கள்ல நானும் ஒருத்தி, என்னை காப்பாத்துன்னு சொல்ல. ஜெகத்துக்கெல்லாம் நீதானப்பா பதி, ஜெகத்பதே. தனியா எனக்கு நீ கிருப்பை பண்ண வேண்டாம், ஜெகத்துக்கு நீ யாரா இருந்தாலும் உன்னுடைய பக்தாளுக்கு ரட்சணை பண்ணுவியோனோ அந்த விதத்துல என்னையும் பண்ணு. ஜெகத்பதே, ஜெகத்துல நானும் ஒருத்தி தானே, எனக்கு அனுகிரகம் பண்ணணும். உன்னை விட்டா வேற யாரும் இந்த கஷ்டத்திலேருந்து என்னை காப்பாற்றவே முடியாது. நாண்யம் துவதபயம் பஷ்யே. அப்படியே ஒருத்தர் என்னை காப்பாத்துறேன்னு சொன்னாலும் அதை நம்ப முடியாது, ஏன்னா அவளுக்கே 100 கஷ்டம் இருக்கு. அப்படி இருக்கிறவா என் கஷ்டத்தை என்னமா போக்குவா? நாண்யம் துவதபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம். நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றானே தவிர நாளைக்கு காப்பாத்துறேன்னு சொல்றான், நாளைக்கு காத்தால அவன் இருப்பானானே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவ எப்படி நம்மளுக்கு அபயம் கொடுக்க முடியும்? அபயம் கொடுக்கலான்னா கொடுக்கறதுக்கு நீ ஒருத்தன் தான் இருக்க, உன்னை விட்டா வேற யாரும் அபயம் கொடுக்க முடியாது. உன்னை தவிர வேற யாராலையும் இந்த கஷ்டத்துல இருந்தும் காப்பாற்ற முடியாது. நாண்யம் தொதபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷா. எனக்கு என்ன கஷ்டம்னா, 7 மாச பூர்ண கர்ப்பிணி நானு, என் வயத்துக்குள்ள ஒரு அஸ்திரம் போய் தயிக்கிறது, கண்ணுக்கு தெரியாம இருக்கு, நெருப்பு கட்டியை வச்சு கட்டினது போல இருக்கு, உள்ள ரணவேதனையா இருக்கு. உள்ள அந்த அஸ்திரத்தை என்ன சாப்பிட சொல்லு, என் குழந்தைய விட்டுட சொல்லு, உள்ள சாப்பிட சொல்லு, இல்லை வெளியில வர சொல்லு, என் குழந்தைய ஒன்றும் பண்ணக்கூடாது, வேணா என்ன சாப்பிடட்டும். காமம் தகதுமாம், ஏதாவது பண்ணி இந்த அஸ்திரத்திலேருந்து என்ன வெளியில கொண்டு வந்துரும், அதனுடைய வேதனை என்னால் தாங்கிக்க முடியல. நாதா மாமே கர்ப்போ நிபாத்யதாம். என்ன பண்ணாலும் சரி இந்த குழந்தைய என்கிட்ட, என்னுடைய குழந்தைய காப்பாற்றி கொடுக்கும். இதுதான் ஒரு மாத்ரு ஸ்வரூபம், தன்னுடைய மாத்ரு சுவாவம். தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, குழந்தைய ரட்சணை பண்ணி கொடுக்கும். இந்த அஸ்திரத்துக்கு வேணா என்ன சாப்பிடட்டும், பலின்னு ஒன்று கொடுத்தே ஆகணும்னா என்ன சாப்பிடட்டும், அந்த என் குழந்தைய காப்பாற்றி, இல்லை முழுசா என்ன சாப்பிடட்டும், வெளியில வந்தா போரும், எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னு கிருஷ்ணனுடைய சரணத்துல போய் விழுந்தா. கர்த்தும கர்த்தும் அந்நதா கர்த்தும் சக்தன்னு பகவானுக்கு ஒரு பேர். அவன் என்னன்னா, இல்ல இல்ல என்னால உன்னை மட்டும் தான் காப்பாற்ற முடியும், இல்ல உன் குழந்தைய தான் காப்பாற்ற முடியும், இல்ல உன்னை பாதி குழந்தை, இப்படியா சொல்ல போறான் பகவான். என்ன பண்ணுவான்னா, இவ இப்படி சொன்னாலே தவிர பகவான் என்ன பண்ணான்னா, உன்னையும் அந்த குழந்தையும் காப்பாத்தி அம்மாவையும் காப்பாத்து. அதுதான் சர்வசக்தன்ங்கிறதுக்கு அழகு, இந்த வார்த்தைக்கு அர்த்தம். உடனே பகவான் பார்த்தார், அங்குஷ்ட மாத்திரமரம் அமலம். எந்த பிரபுவுக்கு கர்ப்பவாசங்கள்லாம் கிடையாதோ, எந்த பிரபுவுடைய சரணத்தை பிடிச்சாலே கர்ப்பவாசம் கிடையாதோ, அந்த எந்த பிரபுவை ஸ்மரிச்சாலே கர்ப்பவாசம் கிடையாதோ அந்த பிரபு அங்குஷ்ட மாத்திரமலம் புரன் மகர குண்டலம். ஒரு அங்குஷ்ட மாத்திரம், ஒரு கட்டவிரல் பிரமாணத்துல ஒரு ரூபத்தை எடுத்துட்டு, அதுல எப்படின்னா அதுல வைகுண்ட ரூபமா, சதுர்புஜம் சங்கம் சக்கரம் கிரீட்டம் மணமாலை வைஜெயந்தி முக்தாரம் வைஜெயந்தி மாலை, ஒரு விதமான கவச்சம் கேயூரம் குண்டலம் முக்தாரம் எதையுமே குறைச்சிக்கலையா. ஒரு கட்டவரல் பிரமாணம்னா அதுல வைகுண்ட ரூபத்தை எடுத்துட்டான், எதையுமே குறைச்சிக்கல.
குறைச்சிக்காம போய் கர்ப்பவாசம் பண்ணி அந்த அஸ்திர தேஜஸ்வகதையா உடனே உள்ள போய் அந்த பரீட்சித்து பார்த்தா என்ன ஆயிருக்கான்னா, ஒரு அந்த அக்னியினுடைய அஸ்திரத்தினுடைய இது என்ன ஆயிடுச்சு, அந்த அதனுடைய தேஜஸ் என்ன ஆயிடுச்சு, அதனுடைய வீரியம் என்ன ஆச்சுன்னா, இந்த குழந்தை எரிஞ்சு கறி துண்டா போயிட்டான், ஜீவனே இல்லை. உடனே என்ன பண்ணார் பகவான்னா, தன்னுடைய மங்கள கட்டாட்சத்தை அந்த சிசு மேல போட்டார். அப்படி ஜீவன் வந்தது. வந்த குழந்தை கண்ணை திறந்து முதல்ல யாரை பார்த்ததுன்னா பகவானை தான் பார்த்தது. என்ன ஒரு பரீட்சித்து பண்ண பாக்கியம்னா, நம்மெல்லாம் பிறந்து இத்தனை யஜ்ஞயாகாதிகளோ கர்மங்களோ ஒரு அஷ்டாங்க யோகமோ பக்தி ஏதோ ஒரு மார்க்கம் பண்ணி கிடைக்குமான்னு பகவானை நோக்கி பிரயாணப்பட்டு இருக்கோம். ஆனால் கிடைப்பானான்னு தெரியல. அப்படியே கிடைப்பானாலும் எவ்வளோ யுகம்னா எவ்வளோ காலம்னா பகவானே சொல்லிட்டார், பகூனாம் ஜென்மனாமந்தேங்கிறார். அப்படியே கிடைச்சாலும் கச்சித் எததி சித்தையே, முன்னாடியே சொன்னது போல இவ்வளோ இருக்கு. ஆனால் அவன் பிறக்கவே இல்லை, பகவானை பக்தி பண்ணவே இல்லை. ஆனால் அவனுக்கு என்ன ஒரு புண்ணியம்னா, அவன் பண்ண புண்ணியம் என்ன ஆச்சுன்னா, பகவான் அவனை காப்பாத்துறார். முதல் பார்வை யாருன்னா பகவான் மேல அவனுக்கு விழு. அவர் பகவான் பார்த்தார், இவனுக்கு கர்ப்பத்திலேயே பகவானுடைய தரிசனம். அப்படி அந்த அஸ்திரத்தை அணைச்சார், அவனுக்கு மங்கள கட்டாட்சத்தை போட்டார், ஜீவன் நவஜீவனும் கிடைச்சது. அந்த குழந்தையும் பார்த்து சிரிச்சுது. உடனே என்னன்னா, பகவான் 3 மாச காலம் இந்த கர்ப்பத்திலேயே வாசம் பண்ண. ஏன்னா அப்பேற்பட்ட பவித்திரமான குச்சியா இருந்துதான் அதனால வாசம் பண்ண. மண்ணு புகழ் கோசலைத்தன் மணிவயிறு வாய்த்தவன் என்னார் கம்பர். இந்த டைட்டில் வேற யாருக்கும் கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட பவித்திரமான குச்சி அந்த கௌசல்யாதேவி குச்சி. அதனால பகவான் 10க்கு 12 மாசமா இருக்கும். அதுபோல இந்த அஸ்திரத்தை அணைச்சார், காரியம் ஆச்சுன்னு வெளியில வரலையாம். உத்தர அவ்வளோ நல்லவளா இருந்ததுனால பக்தி பண்ணதுனால பகவான் 3 மாச காலம் அங்க ஸ்திரமா வாசம் பண்ணார். அஸ்திரத்தை அணைச்சோம், காரியம் முடிஞ்சுன்னு வெளியில வரல. அதனாலதான் பரீட்சித்து பகவானுடைய தம்பி ஸ்தானம், சக உதராது ஜாயத்தே சகோதரா. சகோதரன்கிறது அந்த நாமாக்கு அன்மயமாறுது, அவனுடைய ஜனனம். அது மட்டும் இல்லை, இந்த பாகவதம் இப்ப நம்ம பார்க்கிறோம். எதனால பாகவதம்னா, சுகாச்சாரியால் அபய காலத்துக்கு ஓடி வந்த அந்த பரீட்சித்துக்கு பிராமண சாபம். அபயம்னு ஓடிண்டு வரான். 7வது நாள் பாம்பு கடிக்க போகிறது. அபயம்னு கேட்டோடனே இந்த சுகாச்சாரியால் இந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணாருங்கிறது கதை. ஆனால் இதை இப்படி பார்க்கக்கூடாது, ரிவர்ஸில் பார்க்கணும். என்னன்னா, ஒரு ஜீவன் பிறந்தான்னா கடைசியில் என்ன முன்னாடியே சொன்னேன், இந்த ஞானம் அடைஞ்சு ஒரு பகவானோட தத்ரைவ சமவலியந்தே அப்படின்னு ஒரு ஜீவன் கலக்கணும்னா, ஒரே சாஸ்திரம் யாரா இருந்தாலும் ஒரே ரூல் ஞானான் முக்தி. இதை மீறவே முடியாது யாரா இருந்தாலும். முன்னாடியே நான் சொன்னேன், ஞானான் முக்திங்கிறது உலகத்துல யாரு பிறந்தாலும் அதுதான். நீ உன்னால் ஞானத்தை அடைய முடியலன்னா, அடையறதுக்கு பிரயாசப்பட்டுட்டே இருந்தேன்னா, புனரப்பி ஜனனம் புனரப்பி மனனம் புனரப்பி ஜனரிய ஜடரே சயனம், நீ பிறந்து அந்த ஸ்திதிக்கு வந்து தத்வாரா ஞானத்தை அடைஞ்சுதான் உனக்கு தத்ரைவ சமவலியந்து. இதுதான் ரூல். ஞானான் முக்தி தான் சர்வசாஸ்திரத்தினுடைய சாரம். இப்ப என்னன்னா, பகவானை பார்த்துட்டா அவனுக்கு ஞானம், அவனுக்கு வைகுண்டம் கொடுத்து ஆகணும் பகவான். இந்த குழந்தை பூமியை தொட்டப்புறம் பார்க்கல, கர்ப்பத்திலேயே பரீட்சித்து பகவானை பார்த்தாச்சு. பார்த்தா அவனுக்கு என்னன்னா, அவன் வைகுண்டம் போவான்னு பகவானை பார்த்தா வைகுண்டம் தானே போயாகணும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, ஞானத்வாராதான் அவனுக்கு அந்த வைகுண்டம் கிடைக்கணும். இப்ப என்ன பண்ணலான்னா, பகவான் பார்த்தார், ரூலை பரீட்சத்துக்காக மாற்ற முடியாது, ரூல் படிதான் பரீட்சித்தும் வந்தாகும். அதனால என்ன பண்ணார்னா, அவனுக்கான வைகுண்டம்ங்கிறது முன்னாடியே சீட்ல எழுதி உள்ள போட்டாச்சு. அவன் பகவான்கிட்ட தான் வந்து சமவலியந்தேன்னு வந்து முடிய போறான். ஆனா அவன் வரத்துக்கு பாதையை பகவானே அமைச்சு கொடுக்காரு. எப்படின்னா, ஏன்னா சாட்சாத்காரம் ஆயிடுத்து. உடனே என்ன பண்றான் பகவான்னா, சாட்சாத்காரம் ஆயிடுத்து, பிறக்கிறான், நல்ல வேத அத்தியனம் பண்றான், நல்ல ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிற அவனுக்கு கலிய கண்டனம் பண்ணான், கலிய அடக்கி கையில வச்சிருந்தான். திடீர்னு கலிய கண்டிச்சதனுடைய அந்த சாநித்தியம் என்னாச்சுன்னா புத்தி பேதலிக்கிறது.
என்னாச்சுன்னா அந்த ரிஷியினுடைய கழுத்துல பாம்பை போடுறான், அதனால சாபத்தை அடையிறான். சாபத்தை அடைஞ்சு இந்த சமீகருங்க ஸ்ருங்கிங்கிற பையன் சாபம் கொடுத்தான். அதனால 7 நாள்ல மரணம்னு தெரிஞ்சது. உடனே கங்கா தீரம் ஓடி வரான். சுகாச்சாரியால பார்த்து நமஸ்காரம் பண்றான். சுகாச்சாரியால் அபயம்னு சொன்னார். 7 நாள் பாகவத உபதேசம் பண்ணார். 7வது நாள் பகவான கிட்ட போய் அவனை சேர்த்துட்டார். 7வது நாள் வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்தது பகவானோட தத்ரைவ சமவலீயத்தை. இது என்னன்னா அவன் பகவானோட போய் இரண்டல கலக்கணுங்கிறதுக்காக பகவான் இத்தனையும் சரி பண்ணிட்டு வரார். பகவானை பார்த்தா வைகுண்டம், ஆனா ஞானான் முக்தி தான் சாஸ்திரம். சாஸ்திரத்தை பகவானா இருந்தாலும் மீற முடியாது, யாருக்காக சிபாரிசு லெட்டரும் போட முடியாது. உடனே பார்த்தார், இத்தனை கதையை இவனுக்காக அணிவகுத்துன்னு வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கடைசியில பாகவதம் கேட்க வச்சு 7வது நாள் விமானம் வந்து வைகுண்டம் போயிட்டான். அந்த க்ஷணத்துல ஞானம் வந்து வைகுண்டம் போயிட்டான். ஏன் எதனாலன்னா பிறந்த போதே பகவானை பார்த்த ஞானி. அப்பேற்பட்டதான அந்த பரீட்சித்து பகவான் மங்கள கடாட்சத்தை போட்டு அவனுக்கு நவஜீவனத்தை கொடுத்தார். 3 மாசம் கழிச்சு அந்த குழந்தை பிறக்கிற காலத்திலே பகவானும் பிறக்க போறார். 3 மாசம் அங்கேயே இருக்கார். இந்த குழந்தைய ரட்சணை பண்ணி இந்த காலம் நடக்கிறது. பக்கத்துல பஞ்சபாண்டவாள்லாம் இருக்கா, குந்தி இருக்கா, அவள்லாம் அஸ்திரத்தை தூக்கினா நாங்க பாக்குறோன்னு. நான் இருக்கும்போதே என்னுடைய பக்தால் அவாவா கஷ்டத்தை அவாவா போக்கிண்டா, அப்புறம் நான் இதுக்கு நான் பார்த்துக்கிறேன்னார். பகவான் அஸ்திர தேஜஸ்வ கதையான அணைச்சவாள்லாம் காப்பாத்தினார். பக்கத்துல இருந்து குந்தி பார்த்தோம். உடனே குந்தி சொன்னா பகவான நமஸ்காரம் பண்ணிவிட்டாலும் உடனே குந்தி அந்த க்ஷணமே நமஸ்காரம் பண்ண. குந்தி என்னன்னா பகவானுக்கு நேர் அத்தை முறை வேணும், மருமா முறை வேணும் சுவாமி. உடனே ஒரு நமஸ்காரத்தை போட்டா சபை எல்லாரும் இருக்கா, ஜனங்கள்லாம் இருக்கா. உடனே பகவான் சொன்ன, அத்தை நீங்க போய் எனக்கு காலில் விழலாமா, நீங்க போய் எனக்கு நமஸ்காரம் பண்ணலாமா, நீங்க எனக்கு அத்தையாச்சு. நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம் மாயா ஜவனிகாச்சன்னம் அஜ்ஞாஜோக்ஷஜமவ்யயம் நலக்ஷசே மூடதிருஷா நடோ நாட்யதரோ யதா. அத்தை நமஸ்காரம் பண்ணலாமா, வயசுல பெரியவா இல்லையா, நீங்க எனக்கு அத்தை இல்லையா? குந்தி சொன்னா, யாரடா ஏமாத்துற, யாரு அத்தை யாரு மருமா எனக்கு தெரியாத, நீ யாருங்கிறது தெரிஞ்சுன்னாடா நமஸ்காரம் பண்ற. துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம், நீ தான் எல்லாத்துக்கும் ஆத்தியமான வஸ்து, அந்தமான வஸ்து. ஈஸ்வரம் முதல்ல இந்த லோகம் பிரளய ஜலத்துல இருந்தது. ஈஸ்வரன்கிற ஒரு தத்துவம் வந்தது, உனக்கு ஒரு ரூபம் வந்தது. நீ தான் 24 தத்துவங்களை கொடுத்து பிரம்மாட்ட கொடுத்து இந்த ஜெகத்தையே சிருஷ்டி பண்ணியிருக்க ஈஸ்வரம். அது மட்டும் இல்ல, பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன் நீ, பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவன் நீ. ஆனா இப்ப எங்களுக்காக பிறந்திருக்கு. பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானா, எல்லா ஜீவராசிகள் இடத்துலயும் உள்ளும் இருக்கிறது நீதான், புறமும் இருக்கிறதும் நீதான். நீ உள்ள இருக்கிறதுனாலதான் அவாவாளுக்கு மதிப்பு. நீ உள்ளேந்து வெளியில போயிட்டேன்னா பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டுங்கிற. அவன் இருக்கிறதுனாலதான் அவாவாளுக்கு அந்தந்த பேரை சொல்லி கூப்பிடுறா. ஒரு ராத்திரி அவன் இல்லாம அந்த சரீரம் இருந்ததுன்னா அதுக்கு பிணம்னு பேரு. அப்படி இருந்ததுன்னா கல்யாணமாயி குடும்பம் நடத்தின மாமி கூட இப்ப ராத்திரி இருக்க மாட்டான், ஒரு ராத்திரி தங்க மாட்டான். ஏன்னா உள்ள இருக்கிற பகவான், சத்தாக இருக்கிற பகவான் போயிட்டான்னா செத்து போயிட்டாங்கிறான். உள்ள சத்தாக இருக்கான் பகவான், அவன் போனா செத்து போயிட்டாங்கிறான். செத்து போயிட்டா என்ன ஆச்சுன்னா பகவான் போயிட்டான், பேரினை நீக்கி பிணம் என்று பேரு. மாமியோ மாமாவோ யாராக இருந்தாலும் ஒரு ராத்திரி தங்க மாட்டா. ஆனா அப்பேற்பட்டதான சரீரத்துல பகவான் உள்ள ஹிருதய குகரத்துல இருந்து எல்லாரையும் ரட்சணை பண்ணிட்டு இருக்கார். அந்தர்பகிரவஸ்திதம் மாயா ஜவனிகாச்சன், யாருக்கும் தெரியாது நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னா மாயங்கிற ஒரு திரைய போட்டு இருக்க. எனக்கு பார்த்தா நீ அத்தை பிள்ளையா, எனக்கு மருமானா தெரிகிற, அர்ஜுனனுக்கு சகாவாக தெரிகிற, ஒருத்தருக்கு மாமா பிள்ளையாக தெரிகிற, யாதவாளுக்கு நண்பனாக தெரிகிற, அந்த யாதவ ஜனங்களுக்கு குழந்தைகளுக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபத்துல தெரிகிற. ஆனா உண்மையா ஒரு ரூபம் என்னன்னா பகவான்கிறது ஒரு ரூபம். ஆனா யாரு கண்ணுக்கும் தெரியாம மாயையை உன் பக்கத்துல வச்சுட்டு இத்தனையும் பண்ண. மாயா ஜவனிகாச்சன்னம், அது எது போலன்னா ஒரு நாடகத்துல இருக்கிறவன் பொம்மநாட்டி வேஷம் போட்டுன்னு இருக்கான். கீழே இருக்கிறவாள்லாம் பார்த்து இந்த பொம்மநாட்டி வேஷம் நன்னா இருக்குன்னு கை தட்டிட்டா.
அந்த இந்த நாடகம் முடிஞ்சுது. நாடகம் முடிஞ்ச உடனே, நாடகம் நடந்துட்டு இருக்கு, ஒரு ஜமீன்தார் வந்தார். ஜமீன்தார் பார்க்குற காலத்திலே பார்த்தா அந்த நாடகத்துக்கு ஒரு ஜமீன்தாருடைய பிள்ளையும் வந்திருந்தான். அவன் ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். நாடகத்தில் ஒரு பொம்மநாட்டி கேரக்டர் வந்தது. அந்த பொம்மநாட்டி ஆடினா பாடினா போனா வந்தா. உடனே இந்த நாடகம் முடிஞ்சது. உடனே அந்த சைடு ரூமுக்கு போனா அந்த பையன், நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணி வைங்க. உடனே அந்த ஜமீன்தார் உடனே கூப்பிட்டுன்னு அந்த சைடு ரூமுக்கு போனார். போய் நாடகத்தில் நடித்த அந்த பொண்ணை பார்க்கணும், அவளை என் பிள்ளை கல்யாணம் பண்ணி. சார் முடியாது. ஏன் முடியாது? இல்லை பண்ணிக்கமா, எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்ல, யாராத்து குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி பேசுங்கன்னார். உடனே அவர் சொன்னார், நீங்கள் என்ன நினைச்சாலும் முடியாது, அது பொண்ணே கிடையாது, புள்ளன்னு. பொண்ணா இருந்தால் தானே கல்யாணம் பண்ண முடியும், அது புள்ள. அது நட்டோ நாட்டியதரோ யதா, எப்படி பார்க்குறவாளுக்கு பொம்மநாட்டி மாதிரி இருந்து ஆனால் உண்மையிலேயே அது புருஷனோ, அது போல பார்க்குறவாளுக்கெல்லாம் நீ ஒவ்வொரு ரூபத்தில் காட்சி அளிச்சுட்டு இருக்க, ஆனால் நீ உண்மையிலேயே யாருன்னா ஈஸ்வரம் பிரகிருதே பரம். அது எனக்கு தான்ப்பா தெரியும். அது அப்பேற்பட்ட நீ ஒன்னு அறிஞ்சிக்க எல்லாரும் ட்ரை பண்றா. ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம், வீடு வாசலை விட்டு மனைவி மக்களை விட்டு காட்டுக்கு போய் வாதாசி பர்ணாசிகளாக இருக்கிறவாளும் உன்னை ட்ரை பண்றா பார்க்கறதுக்கு, அவளுக்கு கிடைக்க மாட்டேங்க. முனீனாம் அமலாத்மனாம், தியான யோகத்தினாலையும் பக்தி யோகத்தினாலையும் கர்ம யோகத்தினால் 3 கேட்டகரியில் இருக்கிற ஜனங்கள். ஒன்று எல்லாத்தையும் விட்ட சன்னியாசிகள், ஒன்று அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய யோகிகள், மற்றொன்று முனீனாம் அமலாத்மனாம், தியான யோகத்தினால உன்னை அடையணும்னு நினைக்கக்கூடியதான ரிஷிகள். 3 விதமான ஜனங்களும் 3 கிளாஸ்ல இருக்கிறவாளும் உன்னை அடையணும்னு நினைக்கிறா. ஆனா அவளுக்கு கூட நீ கிடைக்கிறது இல்லை. ஆனா எங்களுக்கெல்லாம் நீ கிடைக்கிற. எதனால கிடைக்கிறன்னா பக்தி யோக விதானார்த்தம். பக்திங்கிற ஒன்று இருந்தா நீ கிடைச்சிருவ. எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கே, ஸ்திரீ புருஷாளுக்கே கிடைக்கல, பல கோடி யுகங்கள் பண்ணியும் கிடைக்கல. ஆனா எங்களுக்கு நீ கிடைச்சிட்ட. எதனால கிடைச்சேன்னா ஸ்திரீகளுக்கு கிடைச்சிருக்க. எப்படி கிடைச்சேன்னா பக்தி யோகத்தினால நாங்கள் உங்களை அடையிறோம். எதனால பக்தி யோகத்தினால உன்னை எப்படி அடைய முடியறதுன்னா கிருஷ்ணாய வாசுதேவாய, நீ இந்த கிருஷ்ணனாக வந்து பிறந்ததுனால தான் எங்களுக்கு இத்தனையும் கிடைக்கிறது. நீ பிறக்கலைன்னா நாங்கள்லாம் எப்படி ஒன்று அடைய போறோம்? வசுதேவனுடைய பாக்கியமாகவும் தேவகியினுடைய புண்ணியமாகவும் வந்து அவதாரம் பண்ணி, அது மட்டும் இல்லை, நீ அவளுக்கு நடந்த அந்த பகவானுடைய லீலைகளை நினைச்சு நினைச்சு உருகிறாளா. 126 ஸ்லோகங்கள். யதா கிருஷிகேஷ கலேன தேவகி, நீ வந்து என்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாத்திருக்கன்னா உன்னுடைய குடும்பத்தை கூட நீ அவ்வளோ காப்பாத்தினது கிடையாது கிருஷ்ணா. உன் அம்மாவை போய் விடுவிச்ச, 11 வயசுல போய் காப்பாத்தின, விடுவிச்ச, முடிஞ்சு போச்சு. சில கஷ்டங்கள்லேருந்து அவள்லாம் காப்பாத்திருக்கா. ஆனா என்ன விஷாத்து மகாத்மேஹே புருஷாத தரிசனாத்து, அரக்கு மாளிகையில தீ வச்சா வந்து காப்பாத்தின. மகாத்மேஹே விஷாத்து விஷமோதக தானம், அந்த கொழுக்கட்டையில விஷத்தை தடவினா பீமனை அந்த சமயத்திலேருந்து காப்பாத்தின. மகாத்மேஹ அரக்கு மாளிகையில தீ வச்சா அப்பையும் காப்பாத்தின. புருஷாத தரிசனாத்து, அந்த நரமாம்சம் சாப்பிடக்கூடிய அந்த ராட்சசால்ட்டேந்து காப்பாத்தின. அந்த வனவாச காலத்துல மிருதே அநேக மகாரதாஸ்திரதா. அது மட்டுமல்ல, அதை விட ஒரு பெரிய கஷ்டம், அந்த அந்த மகாசபையில் அசத் சபாயாக வனவாச கிருச்சது, அசத்துக்கள்லாம் நிறைஞ்சிருந்தக்கூடிய சபைங்கிறா அந்த குந்தி. ஏன்னா கஷ்டம் கிடக்கிற காலத்துல தட்டி கேட்காத சபை அசத் சபை. அத்தனை பேரும் இருந்து அதை அரங்கேற்றிருந்தோம். இந்த பாஞ்சாலியுடைய வஸ்திராபகரணம் பண்ணானே அந்த பாபி, அந்த சமயத்துல எல்லாரும் பேசாம தானே இருந்தா. அந்த சமயத்துல யாரு காப்பாத்தினான்னா பகவான் அக்ஷயம்னு அந்த காய் எடுத்து அடிச்சா அந்த பாபி கைவலிக்கிற அளவு வஸ்திரம். கண்ணுக்கு தெரியாம இத்தனை கஷ்டத்திலேருந்து யாரா காப்பாத்தினான்னா நீதான் கிருஷ்ணா காப்பாத்தின. இதுல 3 கஷ்டத்திலேருந்து பகவான் பார்க்கறதுக்கு முன்னாடி காப்பாத்தின. பகவான் அவ பார்த்தது எப்படின்னா திரௌபதியினுடைய சுயம்பரத்துக்கு அப்புறம்தான், சுயம்பர காலத்துக்கு அப்புறம்தான் பகவானுக்கு அவ நேரடியாக பரிச்சு. அதற்கு முன்னாடி எல்லாம் பகவான் கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கான்னு தெரியும், அவ்வளவுதான், பரிச்சயம் கிடையாது. ஆனா குந்தி சொல்றா இதெல்லாமும் நீ காப்பாத்தினதுதான். ஏன்னா பின்னாடி வந்த எல்லாத்தையும் காப்பாத்தினே 3 நீயா விட்டு வச்சிருக்க போற.
இதெல்லாம் பீமன் சொன்னானா. விஷமோதக தானம் ஆயிடுத்து, பீமன் போய் கடல்ல சேர்ந்தான், கடல் கொண்டு போய் நாகலோகத்துல சேர்க்கறது, நாகலோகத்துல இருந்த பாம்புகள் கடிக்கிறது. உடனே அந்த நாகராஜா கொடுத்து சொல்றான், இந்த இவனை எதுவும் பண்ணிடாதீங்கோ, ஏன்னா இவனுடைய பந்துடா அந்த கிருஷ்ணன், நம்ம எதாவது பண்ண நம்ம லோகத்தை உண்டு இல்லைன்னு பண்ணி விடுவான் அந்த கிருஷ்ணன். இதை முன்னாடியே சொல்லியிருக்கான் பீமன். அம்மா கரைக்கு வந்த பீமன் 10வது நாளா 13ஆம் நாள் ஆயிடுத்து, காரியம் பண்ணலான்னு 12 நாள் பூர்த்தி ஆயிடுத்து, 13ஆம் நாளாவது காரியம் பண்ணிடுவோம், இகத்துல இல்ல பரத்திலையாவது அந்த குழந்தை சுகமா இருக்கட்டும்னு காரியத்தை ஆரம்பிக்கிற காலத்துல அம்மானு கத்தின்னு இந்த பீமன் வந்தான். என்னடா ஆச்சு, நடந்த கதையை சொல்றான்னா, இது போல எல்லா வர்த்தமானத்தையும் சொல்லி என்னை காப்பாத்தினது அந்த கிருஷ்ணன்கிற நாமங்கிற. அப்ப இதை மனசுல வச்சுருந்தா சொல்றா குந்தி, விஷாத்து மகா அக்னேகே, அரக்கு மாளிகையில அங்க தீ வைக்க போறான்னு யாருக்கு தெரியும், அங்கேயும் நீ தான் காப்பா. இது போல கண்ணுக்கு இந்த வனவாசத்தில் இருக்கிற காலத்துல இந்த சாப்பிட வந்துட்டான், அந்த ரிஷிகள்லாம் சாப்பிட வந்துட்டா, துர்வாசன் முதலிய ரிஷிகள்லாம். அப்ப யாரு காப்பாத்தினா, நீ தான் காப்பாத்தின. அது மட்டுமா, அந்த வனவாச காலத்துல அந்த நரமாம்சம் சாப்பிட்ற அசுரனை இந்த பீமன் வதம் பண்ணினா, நரமாம்சம் சாப்பிட்ற ஒரு அசுரனை ஒரு மனுஷனால என்னைக்காவது வதம் பண்ண முடியுமா? நீ இருந்ததை அதனால நடந்தது. இந்த அத்தனையும் ஸ்மரிச்சு எல்லா கஷ்டத்திலேருந்தும் காப்பாற்றினது நீதான்பா. அதனால என்னைக்குமே எனக்கு என்ன வேணும்னா, நீ தான் என் குடும்பத்தை இன்னைக்கு மட்டும் ரட்சித்த. உன் குடும்பத்தை கூட நீ கைவிட்ட, என் குடும்பத்தை ரட்சணை பண்ண அளவு யாரையுமே நீ ரட்சிக்கல. உடனே எனக்கு ஒண்ணுதான் வேணும். என்ன வேணும்னா, விபதா சந்துனஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு பவதோ தரிசனம் எத்யாத் அப்புனர்பவ தரிசனம். எனக்கு ஒன்று வரனா கொடு. என்ன வரன்னா, எனக்கு கஷ்டத்தை கொடுங்கிறார். உடனே சுவாமி சொன்னார், பல கஷ்டத்தை அனுபவிச்ச, இப்பதான் ராஜ்யம் கிடைச்சிருக்கு, சுகமா இருப்பேன்னு பார்த்தா இப்ப கஷ்டத்தை கொடுன்னு கேட்குறியே, இப்பயாவது சுகத்தை கேட்கக்கூடாதான்னா, வேண்டவே வேண்டான்னு. ஏன்னா உன்னை மறக்கக்கூடியதான மறக்க பண்ணக்கூடியதான சுகம் எனக்கு வேண்டாம். கஷ்டமாக இருந்தாலும் உன்னை ஸ்மரிச்சுட்டே இருக்கிற அந்த கஷ்டம்தான் வேணும். அந்த கஷ்ட காலத்திலையும் நான் உன்னை நினைச்சிருக்கேன், சுக காலத்திலையும் உன்னை நினைச்சிருக்கேன். என் மனசு கஷ்ட காலத்துல உன்னை நினைச்சு உருகிற போது உள்ள அந்த உருக்கம் இருக்கே, கஷ்ட காலத்துல இருக்கிற காலத்துல உருக்கம் இருக்கே, அது போல சுகத்தை அடையிற காலத்துல இருக்கு. கஷ்டமா இருக்கும்போது என்ன பண்றான்னா, கோவில பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கான், ஆஞ்சநேயரை விடுறதே இல்லை, சுத்தி 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 பிள்ளையார சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். எல்லா காரியம் சித்தி ஆயிடுச்சுன்னா அதே பக்கம்தான் போறான், அந்த ஆஞ்சநேயரை பார்க்கறது கூட கிடையாது, அந்த பிள்ளையார பார்க்கறது கூட கிடையாது. ஏன்னா காரியம் சித்தி ஆயிடுச்சு, அவர் கைட்டு விடும். அப்ப மனசு அன்னைக்கு அப்படி உருகித்தேன்னா அது கஷ்டத்துல இருந்ததுனால உருகித்து. இப்ப எப்படின்னா கஷ்டம் இல்லை, உருகலை. இது நம்மளுக்கே நடக்கிறதோனோ. இதை தான் குந்தி சொல்றா, கஷ்ட காலத்துல நான் உன்னை நினைச்சிருக்கேன், சுக காலத்துலயும் நான் நினைச்சிருக்கேன். கஷ்ட காலத்துல உன்னை நினைக்கும் போது ஒரு பிரேம, ஒரு பக்தி, ஒரு உருக்கம் இதெல்லாம் இருக்கே, இது சுகத்தை அனுபவிக்கிற காலத்துல இல்லை கிருஷ்ணா. அதனால எனக்கு விபதா சந்துன சஸ்வத், எப்பொழுதுமே சாஸ்வதமாக துக்கத்தை கொடுக்கும். அந்த துக்கம்தான் உன் மேல உள்ள பக்தியை அதிகரிக்கும், உன் மேல உள்ள பிரேமையை விருத்தி பண்ணும், உருக்கத்தை நிறைய கொடுக்கும். அதனால எனக்கு கஷ்டத்தையே கொடுக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு எங்க பிறப்பு வேணும்னா, உன்னை மறக்கக்கூடியதான இடங்கள்ல எனக்கு பிறப்பு வேண்டாம். எதெல்லாம் பகவானை மறக்க பண்ணணும்னா, ஜென்மைஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீபிகி ஏதமான மதப்புமான் நெய்வார்கத்யபிதா தும்பை துவாம் அகிஞ்சன கோச்சு. ஒரு நல்ல குடும்பத்துல பிறப்பு இருந்தாலோ, ஒரு நல்ல புகழுடைய குடும்பத்துல பிறப்பு, புகழ், பேரு, பணம், படிப்பு இதெல்லாம் இருந்துருச்சுன்னா பகவானை மறைச்சிடுமா வந்துட்டு. நல்ல குடும்பத்துல பிறந்தான்னா அவன் பகவானை மறந்துடுறான். ஒரு நல்ல புகழ் இருந்ததுன்னா பகவான் நாமத்தை சொல்லவே வெக்கப்படுறான். நல்ல பணம் இருந்ததுன்னா ஸ்டேட்டஸ் பார்க்குறான். இப்படியெல்லாம் இருக்கு. எனக்கு என்ன வேணும்னா, எப்பொழுதும் உன்னை நினைக்க உன்னுடைய ஸ்மரணம் இருந்துட்டே இருக்கணும். கோபிகா ஜீவன ஸ்மரணம்னா என்னன்னா, பணக்காரனா இருந்தா அந்த கோவிந்தா கோவிந்தா சொல்றதுக்கு யோஜனை பண்றான். நம்ம எப்பேற்பட்ட குடும்பம், நம்ம போய் கோவிந்தா கோவிந்தா சொல்றதாவது? நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நம்ம போய் கோவிந்தா? எப்பேற்பட்ட பரம்பரை, நம்ம பரம்பரை எப்பேற்பட்ட படிப்பு படிச்சிருக்கேன், 3 டிகிரி வாங்கிட்டு நான் போய் கோவிந்தா சொல்றவாது? இப்படிலாம் எண்ணம் பிறந்து பார்த்தியா? ஏன்னா நல்ல குடும்பம், நல்ல புகழ், நல்ல பேரு, நல்ல அறிவு இதெல்லாம் இருக்கிறது தான் உன்னை நினைக்கிறதுக்கு நான் யோசனை பண்றேன். அதனால என்னன்னா, எனக்கு இது எதுவுமே வேண்டாம்.
கோபிகா ஜீவன ஸ்மரணம்னா கோவிந்தான்னு சொல்லக்கூடிய வாக்குல வரணும் எனக்கு. அதை எனக்கு கொடு. இந்த குடும்பத்தில் பிறப்ப கொடுக்காத. அதற்கு மேலே நெய்வார்கத் எபிதாத்வை துவாம் அகிஞ்சன கோச்சரம். பகவான் யாருடைய அடிமைன்னா, எதுவுமே இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தானா பகவான் நான் அவனுடைய சொத்துங்கிறான். அவன் அதை தான் விரும்புகிறான். அகிஞ்சன வித்தன். எல்லாம் வேணும், கிருஷ்ணனும் வேணும்னா பகவான் இருக்கவே மாட்டான், தள்ளி போயிடுவான். இது என்னன்னா, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய காரு, இது என்னுடைய பைக்கு, இது என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள்னு வரிசையா சொல்ற இடத்துல இது என்னுடைய கிருஷ்ணன் அவன் வாயில வரமாட்டேங்கிறது. அதுவா அது கிருஷ்ணன் அப்படிங்கிறான். பகவான் என்ன ஆசைப்படுறான்னா, இந்த கிருஷ்ணன் என்னுடைய கிருஷ்ணன், நம்மளை சேர்ந்தவன், என்ன சேர்ந்தவன் நீ சொல்லணும்னு அவன் எதிர்பார்க்க. நீ என்ன பண்ற, எல்லாத்தையும் ஒன்னோடதுன்னு எடுத்துக்கிற, கிருஷ்ணனை தூக்கி ஓரமா போட்டுடுற. அதனாலேயே பகவான் உன்கிட்ட வரதில்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்மளுடைய வஸ்துவாக இருந்ததுன்னா அதை ரட்சிக்கிற பொறுப்பு நம்ம கிட்ட வரும். அது நம்மளோடதான் இருந்தது. நம்மளோடது இல்லைங்கிறதுனாலே அது மேல நம்மளுக்கு அபிமானம் இருக்காது. புரியும்படியுமா சொல்லணும்னா, ஒரு நேஷனல் லெவலில் ஒரு குழந்தை, நம்ம மாத்து குழந்தை ஒரு ப்ரைஸ் வாங்குறான். அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், ஜனாதிபதி ப்ரைஸ் கொடுக்குறார். கொடுக்குற காலத்தில் நம்ம குழந்தைக்கு ப்ரைஸ் கொடுக்குற போது அந்த அம்மா ஓன்னு அழறா. ஏன் அழறான்னா, நம்ம குழந்தைக்கு ஜனாதிபதி கையால் ஒரு ப்ரைஸ் கிடச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் கண்ணீராக வருது, சந்தோஷம். ஏன் வருதுன்னா, அந்த குழந்தையின் மேலே வச்ச பற்று, அது தன்னுடைய குழந்தைன்னு நினைக்கிறதுனால அந்த கண்ணீர் வருது. அதே ஸ்டேஜில் பக்கத்தாது குழந்தையும் வாங்கியிருக்கு. அந்த அம்மா என்ன பண்ணுறா, கையை தட்டிட்டு பேசாமல் விட்டுடுறோம். அதை பற்றி நினைக்கிறது கூட கிடையாது. ஏன்னா அது தன்னுடையதுங்கிற எண்ணம் இல்லை, அதனால் அந்த உருக்கம் இல்லை. இதை தான் சொல்கிறான் இங்கே குந்தி தேவி. நான் எனக்கு என்ன வேணும்னா, இந்த பிறப்பு வேண்டாம், உன்னுடைய நாமத்தை சொல்லக்கூடியதான பிறப்பு வேண்டும். நீ எப்படியே எதை நீ விரும்புவேன்னா, நமோ கிஞ்சன வித்தாய அகிஞ்சன ஜனப்பிரியங்கிறா. எதுவுமே வேண்டாம், எனக்கு கிருஷ்ணன் போரும்னா அவனை பகவான் தன் சொத்தாக ஆக்கிக்கிறான். அப்படி இருந்ததுன்னா, அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானா உன்னுடைய யோகக்ஷேமம் வகாமியகம்னு பகவானே சொல்றது. நீ அப்படி எதுவுமே இல்லை, எல்லாம் கிருஷ்ணன் இருந்துட்டேன்னா உன்னுடைய சர்வ காரியத்தையும் பார்க்கறது அவனுடைய பொறுப்பு. பாப்பானா பார்த்ததுனால தான் பக்த சரித்திரங்கள்லாம் உண்டாயிருக்கு. நாமதேவர் காட்டு மேல உட்கார்ந்தார், மலை மேல உட்காந்து பாடிட்டு இருந்தார். குழந்தைகள்லாம் வந்து கேட்கறது, அப்பா வாங்கோ ஆத்துக்கு போகலான்னு நாமதேவர் அவருடைய 4 குழந்தைகளை வந்து கூப்பிடுறது. உடனே அவர் கேட்கிறார், பகவான் மேல எந்த ஒரு பிரியம் இருந்தா அவர் உடனே கேட்கிறார், குழந்தைகளா நீங்கள்லாம் யாருன்னு கேட்கிறார். அப்ப பகவான் மேல எப்படி ஒரு பிரீத்தி இருக்கணும் அவருக்கு. தான் பெத்த குழந்தைகள் அவரை யாருன்னு கேட்கிற அளவு அவருக்கு பக்தி இருக்கும்னா, இதை தான் பகவான் எதிர்பார்க்கிறார். அப்படி அவர் இருக்கிறதுனாலதான் அவருடைய மளிகை சாமான பகவான் போய் வாங்கி போடுறான், அவருடைய கடனை பகவான் போய் தீர்க்கிறான். என்னன்னா, அவர் என்ன சேர்ந்தவன் நீ சொல்லிட்டேன்னா, பகவான் என்ன சேர்ந்தவன், நான் உன்னை சேர்ந்தவன் கிருஷ்ணா, அதுதான் பகவான் எதிர்பார்க்கிறார். அப்படி நீ சொல்லிட்டேன்னா அகிஞ்சன ஜனப்பிரியா, எதுவுமே வேண்டாம் பகவான் தான் வேணும்னு இருந்தா பகவான் உன்னுடைய சொத்தாக இருக்கும். இதுதான் குந்தி தேவி சொல்றா. ஆத்மாராமாய சாந்தாய கைவல்ய பதையே நம. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்கார். எனக்கு ஒரே ஒரு ரூபத்தை பார்க்கணும். எந்த ரூபம்னா, உங்க அம்மா வெண்ணை திருடிட்டு போயிட்ட, நீ எல்லா கோபிகளும் ஆத்துக்கு வந்து உன்னை பத்தி புகார் சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கிற காலத்துல அவ வரான்னு தெரிஞ்சு அம்மாவுக்கு பின்னாடி போய் நின்றுண்டு, பார்வை ஒன்றே போருமே கண்ணாலே சொல்லாதே என்று கண்ணால் சொல்லும் அந்த கள்ளப்பார்வை ஒன்றே போதுமேன்னார் ஊத்துக்காடு வெங்கடகர். அம்மாவுக்கு பின்னாடி போய் உட்காந்துண்டு கண்ணால வேண்டான்னு சொல்றான், அவெல்லாம் சொல்லுவேங்கிறா, சொன்னேன்னா உன்னை தெரியும் செய்தேங்கிறான் கிருஷ்ணன். அப்பேற்பட்ட அம்மாவுக்கு பின்னாடி நின்றுண்டு நீ வேண்டான்னு சொன்ன, அவ புகார் இட்டுட்டு போயிட்டா. என்னதான் இருந்தாலும் என் குழந்தை எதுவும் பண்ணலன்னு இந்த யசோதை மடியில போட்டு பாலை கொடுக்குறா. அப்படி ஆயர்பாடியில் இருக்கிற காலத்துல ஒரு நாள் என்னாச்சுன்னா, குழந்தை தூங்கி எந்துட்டான், இவன் இங்க தயிர் கடந்துட்டு இருக்கா. குழந்தை எந்து வந்த குழந்தை அம்மா பசிக்கிறதுங்க. அவன் என்ன பாலுக்கு வழி இல்லாமையா இங்க வந்து பிறந்திருக்கான். உடனே கண்ணன் பார்த்தா, மடியில எடுத்து போட்டுண்டா, தயிர் அப்படியே கடைஞ்சான். உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும்னு பால் கேட்டா, நீ என்ன மடியில போட்டு தயிரும் கிடையாது. உடனே சுவாமி பார்த்தார், உள்ள பால் பொங்கு முடியுமா பண்ண. உடனே பார்த்தா தயிர் கடையிறத நிறுத்தினா, குழந்தைய தூக்கி கீழே போட்டா உள்ள போய் பாலை பார்க்கணும். உடனே பகவானுக்கு கோபம் வந்துருது. எல்லாத்தையும் விட்டுவிட்டு என் மேல பாசம் வைக்கணும், ஆனா என்ன வச்சு நீ மீதி எல்லா மேலேயும் பாசம் வச்சிருக்கே.
பார்த்தார். அந்த பூத்து வந்திருக்கிற அந்த வெண்ணெயை கையில் எடுத்துட்டார். கையில் எடுத்துட்டார். உருட்டி எடுத்துன்னு போய் பின்னாடி உட்காந்துன்னு மர்க்காய காமம் தததஸ்திதம். குரங்கு அந்த பானை அடிச்சு உடைச்சார். குரங்குக்கு ஒரு கை கொடுத்தார். தானும் சாப்பிட்றார். வீடே க்ஷீராப்தி போல இருக்கு. உடனே அம்மா அங்கிங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. கோகுலாஷ்டமி திருவடி போல வீடு முழுக்க இருக்கு. அவனுடைய பாதம் சின்னம் போல. பார்த்தா ரேடியில் உட்காந்து கொல்ல பக்கம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான் அந்த திருட்டு பையன். அங்கேருந்து வந்தா அவனை பிடிக்க போறா. அவன் அம்மா மேலே ஏறா, இவன் கீழே இறங்குறான். தாவாரம் முத்தம் ரேழி தாவாரம் முத்தம் ரேழின்னு மாறி மாறி போயிட்டு இருக்கா. அவ்வளோ நல்ல பெருத்த சரீரமா யசோதைக்கு முடியவே இல்லை. வேர்த்து சொமாத்துகு ஸ்வின்னகாத்ராயாக விஸ்தஸ்திர கபரஸ்திரஜா, வேர்த்து கொட்டி நகைகள்லாம் கலைஞ்சு அப்படி இருக்கிற அந்த கோலத்தை பார்த்தா பகவான் உடனே ஆப்படமா ஓடின்னு இருக்கான். உடனே பார்த்தா கதை சொல்ற சுகாச்சாரியால் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கார். என்னாச்சுன்னா கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆப்பிட்டுட்டானா பகவான். எதனாலன்னா யோகிகளுக்கு கிடைக்கல, ரிஷிகளுக்கு கிடைக்கல, முனிகளுக்கு கிடைக்கல, அவளுக்கெல்லாம் கிடைக்கலன்னு சொன்னா பெருமை. அம்மாவுக்கு கிடைக்கலன்னா பெருமை கிடையாது, சிறுமைன்னா அவனுக்கு. ஏன்னா இந்த அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்காக தானே பகவான் குழந்தையா பிறந்திருக்கான். உடனே கிருபையாசீத்து ஸ்வபந்தனேங்கிற தானே ஆப்டுண்டானா அந்த அம்மா கையில. உடனே சுவாமிய எடுத்து அந்த யசோதை என்ன பண்றா, பக்கத்துல வாங்குறா. அம்மா வரப்போறா. அப்ப குரங்குக்கும் கொடுத்துருக்கா, பிடிக்கிறா. இப்படி இருக்கிற அவஸ்தையில அந்த உடனே கிருஷ்ணர் பார்த்தாரு. அழுகையும் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கு. அம்மா வருவா, இப்ப அடிக்க போறது தீர்மானம், அடிய வாங்க போறோம்னு வெண்ணையை சாப்பிட்டுட்டே அழுதுன்னு இருக்கார். அம்மா அப்படி இப்படி பிடிக்க போறா. பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒன்று தோணித்து, அம்மா வர்றதுக்கு முன்னாடி பயமா வச்சுக்கணும் முகத்தை. எப்படி வச்சுக்கலான்னு யோசிச்சார். பயம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா இவரை பார்த்துதான் பீஷாஸ்மாத்காதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச. எல்லா லோகமும் இவரை பார்த்து பயந்துட்டு இருக்கு. இவருக்கு என்னமா பயம் தெரியும்? உடனே அந்த பயத்துக்கு அபிமான தேவதையை கூப்பிட்டார். பயம்னா எப்படி இருக்கும் அப்படின்னார். அது இவரை பார்த்து பயந்துட்டு எட்டி நிற்கிறது. உடனே அதை பார்த்தார் அவர், நீ பக்கத்துல வாண்ண. அது இவரை பார்த்து பயந்து எட்டி நிற்கிறது. இப்படி இந்த கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்கிற காலத்திலே கெட்டிக்காரனோ அந்த முகத்தை பார்த்தான். ஓஹோ, பயம்னா இப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த பயாபிமானி தேவதை நம்மளை பார்த்து பயந்து ஓரமா நிற்கிறது. அப்ப பயம்னா இந்த மாதிரிதான் முகம் வச்சுக்கணும்னு அந்த அபிமான தேவத்தினுடைய முகத்தை பார்த்து கிருஷ்ணர் பயத்தை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். இதை தான் சொல்றான் அந்த குந்தி. அந்த இடத்துல பயந்த சுபாவமாக அம்மாவுக்கு காத்துட்டு இருந்த. அப்ப உங்க அம்மா உன்னை பிடிச்சாலே இந்த பயந்த குழந்தை போல அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தியே, அந்த ரூபம் தான் எனக்கு எப்பொழுதும் வேணும். அதை எனக்கு எப்பொழுதும் காமி. உன்னை அடையறதுக்கு பலவிதமான மார்க்கங்கள் இருக்கு. நான் எதை ஈஸியா நினைக்கிறேன்னா பவேஸ்மின்னு கிளிஷ்யமானானாம். எல்லாரும் மாட்டின்னு முழிக்கிறா இந்த சம்சார சாகரத்துல. நான் இருக்கிறதுலையே எது ஈஸியான மார்க்கம்னு நினைக்கிறேன்னா 5 விதமான மார்க்கம் இருக்கு. அதை சொல்றா இங்க குந்தி தேவி. ஸ்ருண்வந்தி காயந்தி கிரணந்தி அபீக்ஷா ஸ்மரந்தி நந்தந்தி தவேஹிதம் ஜனா. இதை பண்ணினாலே போரும் உங்ககிட்ட சேர்ந்துடலாம். என்னன்னா ஸ்ருண்வந்தி பகவானுடைய குணகணங்களை கானம் பண்றது, கேட்கறது. காயந்தி பகவானுடைய நாமங்களையும் கதைகளையும் சொல்றது. காயந்தி பாடுறது. கிரணந்தி அவனுடைய கதைகளை எடுத்து சொல்றது. அபீக்ஷா ஸ்மரந்தி பகவானை ஸ்மரிக்கிறது. நந்தந்தின்னார் ஒரு புதுவிதமான ஒரு பக்தி. என்னன்னா பகவானுடைய கதைகளை நினைச்சு நினைச்சு பக்தி பண்றது. ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் இல்லைன்னா இந்த இந்த கதைகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. எங்களுக்காக தானே நீ இந்த கதையை பண்ணியிருக்க. இந்த கதையெல்லாம் யாருக்குன்னா ஒவ்வொருத்தருக்காக சொல்றா. ஆனா இந்த கதையெல்லாம் யாருக்குன்னா எங்களுக்காக தான். இது குந்தி சொல்றா. ஒருத்தர் சொல்றா நீ கம்சனை வதம் பண்ணுவதற்காக, ஒருத்தர் சிசுபாலனை வதம் பண்ணுவதற்காக, ஒருத்தர் ருக்மிணியை கைப்பிடிக்கிறதுக்காக, ஒருத்தர் ராதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, ஒருத்தர் தேவகி வசுதேவருக்கு ஆனந்தத்தை கொடுக்க, ஒருத்தர் யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் ஆனந்தத்தை கொடுக்க, இல்லை கோப குழந்தைகளுக்கு. இது போல பலவிதமான உன்னுடைய அவதாரத்துக்கு ஒவ்வொரு காரணம் சொல்றா.
ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ இது போல பிறந்து பல லீலைகளை பண்ணி இந்த லோகத்துல விட்டுட்டு போனாதானே அதை நினைச்சு பக்தாளுக்கு வைகுண்டம் கிடைக்கும். அதை ஸ்மரிச்சு நினைச்சு வைகுண்டம் கிடைக்கும். அதற்காகவே நீ என்ன பண்ணியிருக்க, ஒரு அவதாரம் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய கதையை கொடுத்துட்டு போயிருக்கு. இது ஒரு பக்தியாக சொல்றா. நந்தந்தி, அதை நினைச்சு நினைச்சு உருகிறது. தவேகிதம் ஜனாக, எல்லாரும் இந்த சம்சார சாகரம் அதி துஸ்திதீருஷோகோன்னு சொல்றா, தாண்ட முடியாதுன்னு சொல்றா. நான் சொல்றேன் அனாயாசமா சொல்றான். இந்த 5 பண்ணினோன்னா பகவான் தாண்ட முடியாத இந்த சம்சார சாகரத்தை தாண்டி விடலாம். சயேவ பஷ்யந்தி சிரேன தாவகம் பவத் பிரபாகோ, இந்த பிறவி பெருங்கடல் இருக்கே, அனாயாசமா இந்த 5 காரியத்தை பண்ணா தாண்டி விடலாம்பா. எல்லாம் கஷ்டங்கிறா, இதை பண்ணினா போரும். கேட்கறது, பாடுறது, சொல்றது, நினைக்கிறது, உன்னுடைய குணகணங்களை ஸ்மரிக்கிறது, உன்னுடைய அவதாரத்தை நினைக்கிறது, கதையை நினைக்கிறது. இது போல 5 விதமான பக்தி உன்னை அடையறதுக்கு சுலபமான மாறும். போற போக்குல நீ இப்ப கிளம்பின்றிருக்கேள், போற காலத்துல எனக்கு ஒன்னே ஒன்று பண்ணிட்டு போகணும். என்ன பண்ணணும்னா, நீ இப்ப எப்படியும் துவாரக போற, போற காலத்துல எனக்கு என்ன பண்ணிட்டு போகணும்னா, ஸ்நேகபாசமிமம் சிந்தி அத விஸ்வேஷ விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தே ஸ்வகேஷுமே ஸ்நேகபாசமிமம் சிந்தி, எனக்கு ஸ்நேகத்தை கட் பண்ணிட்டு போகணும். யார் மேல உள்ள ஸ்நேகத்தைன்னா, பாண்டிஷு விருஷ்ணிஷு, யாதவ குலத்தில் இருக்கிற பாசத்தையும் கட் பண்ணும். பாண்டுஷு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவாள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பாசத்தையும் நீ வெட்டி விடணும். எனக்கு என் மனசுக்கு என்ன வேணும்னா, தொய்மே அனன்ய விஷயாமதிகி மதுபதி, உன்னை தவிர என் மனசுக்கு இன்னொரு இடம் இருக்கக்கூடாது. ஏன்னா என் மனசுக்கு பலவிதமான எண்ணங்கள் கொடுத்துட்டு உனக்கும் இடம் கொடுத்தேன்னா பக்தி மெலிஞ்சு போகுது. இது போலன்னா, ஒரு ஒரு ஆறு காவேரி கிளம்புறது, அந்த உற்பத்தி ஸ்தானத்துலேருந்து கிளம்புற காவேரி நேரடியாக கடலுக்கு வந்ததுன்னா பல மடங்கு பலத்தோட நேரடியாக வந்து சேரும். ஆனால் அந்த காவேரிக்கு என்னென்னா, நடுப்புற வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, சோழன், வீர சோழன், பலவிதமான கள்ள நேல பிரியறது, இது மாதிரி பலவிதமான சப்டிவிஷன் வந்துடுறது. அதில் ஒரே ஒரு காவேரி தான், அந்த தலைக்காவேரியிலேருந்து புறப்பட்டு நேராக இங்கே இதுக்கு வந்ததுன்னா அதனுடைய ஃபோர்ஸே வேற லெவலில் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அதை தடுக்க முடியாதபடிக்கு இருக்கும், முழு வீச்சில் இருக்கும். ஆனால் அந்த காவேரி அங்கேருந்து அடுத்த ஊருக்கு வரத்துக்குள்ளே வேற ஒரு டிவிஷன், இன்னொரு சப்டிவிஷன், இப்படி மாற்றி 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 ஒரு காவேரி வரத்துக்குள்ள 50-60 கிளைகள் போயிடுறது. இப்படி ஆறுதுனால இந்த கடல்ல வந்து பூம்புகாரில் கலக்கிற காலத்தில் பார்த்தா ஒரு ஓடை மாதிரி போகிறது, எல்லாம் மெலிஞ்சு ஓடை மாதிரி போயிடுறது. இதை சொல்றா குந்தி தேவி, என்னுடைய மனசுக்கு உங்ககிட்ட முழுசா பக்தி வைக்கலான்னு நானும் பார்க்குறேன். புள்ள கொஞ்சம், பத்னி கொஞ்சம், வீடு கொஞ்சம், அந்த வாசல் கொஞ்சம், இந்த வஸ்துக்கள்ல கொஞ்சம், கார்ல கொஞ்சம், பைக்ல கொஞ்சம், ஆபீஸ்ல கொஞ்சம், நண்பர்கள்ட்ட கொஞ்சம், உனக்கு கொஞ்சம். கடைசியா இப்படி இருக்கிறதுனால புஷ்டி இல்லைங்கிற அந்த பக்தி புஷ்டியே இல்லாம இருக்கு, மெலிஞ்சு பூம்புகார் காவேரி மாதிரி இருக்கு. எப்படி இருக்கணும்னா, நன்னா திடமா புஷ்டியா இருக்க வேண்டாமா? அப்ப என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் கட் பண்ணணும். மற்றவா மேல வச்ச ஸ்நேகத்தை கட் பண்ணினா, மற்ற இடத்துக்கெல்லாம் போகிறத கட் பண்ணால் நேரடியாக போயிடும், நல்லா முழு வீச்சில் போகும். அதுபோல மித்த இடத்துலலாம் இருக்கிற பாசத்தெல்லாம் கட் பண்ணி ஸ்நேகபாசமிமம் சிந்தி திருடம் பாண்டிஷு விருஷ்ணிஷு தொய்மே அனன்ய விஷயாமதி. என் மனசை திறந்தா எப்படின்னா, ஆஞ்சநேய சுவாமி மார்பை பிறந்து காட்டினா என்ன இருந்ததுன்னா, உள்ளுக்குள்ள ராமர் இருந்தார், தேவி இருந்தார், பிரபு தேவி, வேற யாருமே இல்லை. சும்மா எல்லாம் மனசு முழுக்க நீ தான் இருக்கேன்னு எல்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த பக்தியை திறந்து காமிக்கிறார். உள்ள அவ 2 பேர் தான் இருந்தா சாஸ்வதமா யதார்த்தமாகவே. குந்தி சொல்றா, என் மனசுல உங்களை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது, உன்னுடைய பக்தி மாத்திரமே இருக்கணும், அதற்கு மட்டுமே இடம். அதனால எல்லாத்தையும் கட் பண்ணு, முழுமையா உன்னுடைய எண்ணத்தை கொடு. தொய்யுமே அனன்ய விஷயாமதிகி மதுபதே அசகிருத்து. அதுவும் எப்படி இருக்கணும் அந்த பக்தினா, கங்கே ஊக முதன்மதி, காவேரிமா மெலிஞ்சிருக்க கூடாது, கங்கையை போல இருக்கணும்னு அதற்கு ஒரு உதாரணம். ஏன்னா கங்கையை ஏன் உதாரணம் கொடுத்தான்னா, இங்க கீழே பார்க்குற ஹரித்வாரத்தில் பார்க்குற கங்கை உண்மையான கங்கை கிடையாது. மேலே நம்ம ரிஷிகேஷத்துக்கு மேலே போயிட்டோம்னா
தேவப்பிரயாக, நந்தப்பிரயாக, ருத்ரப்பிரயாக அப்படி மேலே போனோம்னா அந்த அந்த கங்கைக்கு பில்லர் போட்டு பாலம் கிடையாது, தொங்கு பாலம். அந்த ரிஷிகேஷ்லேயே பார்த்தோம்னா ராம்ஜூலா, லக்ஷ்மண் ஜூலான்னு தொங்கு பாலம் தான் இருக்கு. ஏன்னா அங்கே பில்லர் போடவும் முடியாது, போட்டால் நிற்கவும் நிற்காது, அந்த பிரவாகத்தினுடைய இழுத்துன்னு போயிடும். அஸ்திவாரம் போட்டு பில்லர் போட்டு அதை நிறுத்த முடியாது. ஏன்னா கங்கையினுடைய வேகம் அப்படி. அதை தான் இங்கே குந்தி தேவி கேட்குறா, என்னுடைய பக்தியை எதனாலையும் நிறுத்தக்கூடாது. கங்கையை போல எது வந்தாலும் எப்படி அடிச்சுட்டு போயிடுமோ அது போல இந்த ஸ்நேகம், வீடு வாசல், மனைவி, மக்கள், கார் எதாலையும் அது தடைப்பட்டுவிடக்கூடாது. உன் மேலே உள்ள பக்தி எது போல இருக்கணும்னா கங்கா பிரவாகத்தை போல பூர்ண பக்தி பண்ணணும். அந்த பக்திக்கு எதுவுமே தடை இருக்கக்கூடாது. கங்கையை போல தடையில்லா பக்தியை எனக்கு எப்பொழுதும் நீ கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. 26 ஸ்லோகங்கள்ல அப்படி பகவானை பிடிச்சி நமஸ்காரம் பண்ண பகவான் என்ன பண்ணார்னா அதை ஏத்துண்டாலாம். கோவிந்த கோத்திஜ சுரார்த்தி ஹராவதாரா யோகேஸ்வரா அகில குரு பகவன் நமஸ்தே அப்படி நமஸ்காரம் பண்ணோன்னு மந்தம் ஜகாச வைகுண்டா. இல்லைன்னு சொல்லலை, நான் பகவான்னு சொல்ல, பகவான் இல்லைன்னு சொல்லலையாம். அப்படி ஒரு மோகையன் இவ மாயா ஒரு சிரிப்பை சிரிச்சுவிட்டு கிளம்பி ஊருக்கு போகிறதா இருந்த பகவான் திருப்பி கிளம்பி அரண்மனைக்குள்ளாரே போயிட்டு. இந்த குந்தி ஸ்துதியினால என்ன லாபம்னா பகவான் கொஞ்ச நாள் திருப்பி அந்த துவாரகை அந்த அஸ்தினாபுரத்திலே தங்கினார். அதுதான் லாபம். மேலே இன்னைக்கு பீஷ்மஸ்துதி பர்யந்தம் போனோம். அவகாசமானதுனால நாளைய தினம் பீஷ்மஸ்துதி, இந்த பரீட்சித்து கங்கா தீரம் சாப சாபம் அடைஞ்சு கங்கா தீரம் பரீட்சித்து எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணார், அவருக்கு எப்படி பிராமண சாபம் வந்தது, அவர் எப்படி கங்கா தீரம் வந்தார், சுகாச்சாரியார் எப்படி அபயம் கொடுத்தார், இத்தியாதி சரித்திரங்கள், மந்தமான சரித்திரங்கள் நாளைக்கு 4:30 ஆரம்பித்து 7 மணி பர்யந்தம் நாளைய தினம். கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி காந்தஸ்மரணம். நம பார்வதி பதயே. சத்குருநாத் மகாராஜ் கி, ஆஞ்சநேய மூர்த்தி கி.